ஹாய் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு கிளாரிட்டி ஃபார் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் கேலண்டர் பார்ட் 2 பார்க்க போகிறோம். நேத்தினுடைய கண்டினியூஷன் தான் இருக்கும். மொத்தம் 26 கொஷின்ஸ் இருக்குங்க. நேற்று வீடியோவில் நான் ஒரு 3 தப்பு பண்ணிட்டேன். அந்த 3 தப்பை சரி பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் சிலபஸ் டாபிக் 12 பிடிஎஃப்ல இருந்திருக்கும் சொல்லியிருப்பேன். ஆனால் 12 கிடையாது, 13. சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் தப்பு. பிடிஎஃப்ல மாற்றி அப்லோட் பண்ணிட்டு டிரைவ்ல. பட் வீடியோவில் அப்படி சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் தப்பு. ரெண்டாவது தப்பு, மிகப்பெரிய தப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7வது கொஸ்டினா, அதாவது பிடிஎஃப்ல ஆன்சர் கரெக்டாக தான் இருக்குங்க. ஆனால் வீடியோவில் கொஸ்டின் பாருங்க. இஃப் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எனி லீப் இயர் இஸ் டியூஸ்டே, அதாவது லீப் இயரோட முதல் நாள் வந்து டியூஸ்டேவா இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் டே வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நான் முன்னாடி டிஃபால்ட்ல என்ன சொல்லியிருப்பேன், லீப் இயர் கேட்டாங்க அப்படின்னா நம்ம கேட்டிருக்கிற டேவோட +1 பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா நான் வீடியோல -1 பண்ணிருப்பேன். அது வந்து தப்புங்க. டியூஸ்டேவோட +1 பண்ணா வெட்னஸ்டே வரும். ஓகேங்களா? டியூஸ்டேவோட ப்ளஸ் பண்ணா என்ன வருங்க, வெட்னஸ்டே வரும். ஓகேங்களா? பிடிஎஃப்ல ஆன்சர் கரெக்டா இருக்கும். ஆனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது -1ன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து பண்ணக்கூடாது. இது ரெண்டாவது. அடுத்து மூணாவது வந்து இஃப் செகண்ட் ஆஃப் த மந்த் ஃபால்ஸ் ஆன் த டே ப்ரிசீடிங் சாட்டர்டே. ஓகேங்களா? டே ப்ரிசீடிங் சாட்டர்டேனா சாட்டர்டேக்கு முந்தின நாள் என்ன வருங்க, ஃப்ரைடே அப்படின்னு வரும். ஆனால் நான் வீடியோவில் பின்னாடி வச்சுட்டு பேக் சைடுன்னு வச்சுட்டு சண்டே வச்சு சொல்லியிருந்திருப்பேன். இதுவும் தப்பு தான். ஸோ இங்கே ஃப்ரைடே வருது அப்படின்னா இது வந்து செகண்ட். ஓகேங்களா? இப்போ 7 நாள் கழிச்சு நான் அந்த 2 மெத்தடே சொல்கிறேன் உங்களுக்கு. 9ஆம் தேதி என்ன வருங்க, அதுவும் ஃப்ரைடே தான் வரும். அடுத்தது 7 16ஆம் தேதி ஃப்ரைடே தான் வரும். அடுத்தது 7 23 ஃப்ரைடே தான் வரும். அடுத்தது வந்து 30 ஃப்ரைடே தான் வரும். 31ஆம் தேதி என்ன வருங்க, சாட்டர்டே அப்படின்னு வரும். இந்த கேள்விக்கு சாட்டர்டே தான் ஆன்சர். நான் வந்துட்டு பிடிஎஃப்ல ஆன்சர் கரெக்டாக கொடுத்துட்டேன், பட் எக்ஸ்பிளனேஷன் தப்பாக கொடுத்துட்டேன். இதை இப்படியும் நம்ம சால்வ் பண்ணலாம் நார்மலா. இல்லை அப்படின்னா 31ல 2 போச்சு அப்படின்னா 29, 29 7ஆல வகுத்தோம் அப்படின்னா 28 + 1 ஆட் டேன்னு கிடைக்குங்க. ஃப்ரைடேல இருந்து நம்ம கணக்கு போடணும். ஃப்ரைடே +1 என்ன வருங்க, சாட்டர்டே அப்படின்னு ஆன்சர் வரும். சரிங்களா? நேற்று பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருக்கிற 2 எக்ஸ்பிளனேஷனும் தப்பு. அது உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருந்தால் அதை டெலீட் பண்ணிடுங்க. 12வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும், சாட்டர்டேன்னு வரும். ஓகேங்களா? ப்ரெசீடிங்னு முன்னாடி, அதாவது நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் தான் முன்னாடி வரும். அப்போ ப்ரெசீடிங்னா ஃப்ரைடேன்னு எடுத்துருக்கணும். நான் வந்து ஃபாலோயிங்னா தான் நம்ம சண்டே எடுத்துருக்கணும். நான் வந்து சண்டேன்னு ஏதோ சாட்டர்டேன்னு நினச்சிட்டு எடுத்துட்டு அது வந்து தவறு. அதையும் மாற்றிக்கோங்க. 12வது கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வந்து 7வது கொஸ்டின். லீப் இயர்னா என்ன பண்ணுவாங்க, அதாவது லீப் இயர் ஃபர்ஸ்ட் டே டியூஸ்டே அப்படின்னா அடுத்த அந்த எண்ட் ஆஃப் த டே என்னவா இருக்கும் அப்படின்னா +1 நம்ம பண்ணிக்கணும், -1 பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ +1 பண்ணும்போது வெட்னஸ்டேன்னு வரும். சரிங்களா? இந்த 2 கொஸ்டினையும் வந்துட்டு நேற்று சொன்ன எக்ஸ்பிளனேஷனை டெலீட் பண்ணிட்டு இந்த 2ஐயும் புரிஞ்சுக்குங்க. சிம்பிள் தான். இந்த 2ஐயும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல SPD அப்படிங்கிற ப்ரோ சொல்லியிருப்பாரு. அவருக்கு ஒரு நன்றி. இனிமேல் வந்து நான் தெளிவாக கொடுத்துக்கிறேன். இப்படி கவனிக்காம நான் அப்லோட் பண்ண மாட்டேன். சரிங்களா? 26வது கொஸ்டின் பாருங்க. 1 ஜான் 2001 வந்து மண்டே. அப்போ வாட் வாஸ் த டே ஆன் டிசம்பர் 31 2002? உன்னிப்பாக கவனிக்கணும். 2002 கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ 2001 வந்து நார்மல் இயரா லீப் இயருங்களா? நார்மல் இயர். ஓகேங்களா? அப்போ 1 ஜான் 2001 மண்டேவா இருந்துச்சு அப்படின்னா நார்மல் இயர்ல என்ன பண்ணுவாங்க, 31 டிசம்பர் 2001 நம்ம என்ன போடுவோம், மண்டே தான் போடுவோம். சரிங்களா? இப்போ 31 டிசம்பர் 2001 மண்டேவா இருந்துச்சு அப்படின்னா 1 ஜான்வரி 2002 நம்ம என்ன போடுவோங்க, டியூஸ்டே அப்படின்னு போடுவோம். இது சிம்பிள் லாஜிக் தானே, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. இப்போ 1 ஜான் 2002 லீப் இயரா நார்மல் இயருங்களா? ஆஸ் யூஷுவல் நார்மல் இயர் தான். அப்போ என்ன பண்ணுவாங்க, 31 டிசம்பர் 2002 என்ன தான் வருங்க, டியூஸ்டே தான் வரும். சரிங்களா? இந்த கேள்விக்கு பதில் டியூஸ்டே. இது சாட் ஜிபிடி போய் இந்த கொஸ்டின் அப்படியே அழகா டைப் பண்ணுங்க. அவங்க அந்த சாட் ஜிபிடி வெட்னஸ்டேனே சாதிக்கும். சரிங்களா? நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன். வெட்னஸ்டேனா சாதிக்கும். அது வந்து தப்பு. அந்த கொஸ்டினை நான் 1 மணி நேரம் என்னை படுத்தி எடுத்துச்சு. சரிங்களா? ஸோ சாட் ஜிபிடி சொல்லி குறையல. அதுக்கு ஃபீட் பண்ணியிருப்பாங்களே அந்த ஹியூமன், அவங்க என்ன நினைப்பில் கணக்கு போட்டாங்கன்னு தெரியல. நான் இதை வந்து SSC குரூப்பில் கேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு ஆன்சர் வந்து டியூஸ்டே தான். சிம்பிள் லாஜிக். நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக தானே இருக்குது. 1 ஜான் 2001 வந்து மண்டே. அப்போ 31 டிசம்பர் வந்து மண்டேவாக தான் இருக்கும். அப்போ 31 டிசம்பர் மண்டே அப்படின்னா 1 ஜான் 2002 டியூஸ்டே தான் இருக்கும். வேற டே மாற போகிறது இல்லை. லீப் இயராக இருந்தால் வேணா வெட்னஸ்டேன்னு நம்ம சொல்லலாம். லீப் இயர் உள்ள சேம் 2002 வந்து நார்மல் இயர் தான். அப்போ 31 டிசம்பர் 2002 டியூஸ்டே தான் வரப்போகுது. சரிங்களா? 27வது கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி டேஸ் ஆர் தேர் இன் த எக்ஸ் வீக்ஸ் எக்ஸ் டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? 1 வீக்குக்கு சரிங்களா 1 × 7 டேஸ். இதுதானே, இப்படி சொன்னா தான் தெளிவாக இருக்கும். அதனால 1 × 7 போடுறேன். 1 × 7நாலும் 7 டேஸ்னாலும் ஒன்று தான். அப்போ எக்ஸ் வீக்குக்கு நம்ம என்ன சொல்லுவோம், x × 7 டேஸ் அப்படின்னு போடுவோம். கரெக்டுங்களா? அப்போ 7x + இங்க என்ன கேட்குறாங்க, x டேஸ்க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 7x + x டேஸ் நம்ம எவ்வளோ போடுவோங்க, மன்னிக்கணும், இங்கே 7x டேஸ் வரும். 7x
டேஸ் பிளஸ் எக்ஸ் டேஸ் என்ன வருங்க 8x டேஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸ்ங்கிற இடத்துக்கு நான் வந்துட்டு ஒரு 6 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு கொடுக்குறேன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ 6 வீக் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு பண்ணுவோம் 6 × 7 42 அப்படின்னு எடுப்போம். ஓகேங்களா? அப்போ கூடவே இது 6 டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 42 + 6 எவ்வளோ வருங்க 48 டேஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ புரிஞ்சுதுங்களா அர்த்தம்? கரெக்டாக இருக்குதுங்களா? இங்கே 7x ப்ளஸ் இங்கே 1ன்னு இருக்கும் 8x டேஸ்ன்னு போடும். வேணா பாருங்களா 8 × 6ன்னு போட்டால் எவ்வளோக்கு நம்மளுக்கு கிடைக்கும் 48 அப்படின்னு கிடைக்கும். இப்போ கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சுதா? இவ்வளோதான் இதில் இருக்கிற லாஜிக். ஓகேங்களா? அந்த கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். சரிங்களா? அதாவது என்ன டாபிக் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் இருந்துட்டா போதும். எல்லா கொஸ்டினுமே ஈஸி தான். பை ப்ராக்டிஸ் எல்லாமே கொண்டு வந்துடலாம். சில பேர்த்துக்கு வந்துட்டு டக்குன்னு வந்துடும், சில பேர்த்துக்கு டே பை டே ப்ராக்டிஸ் வந்துடும். சில கொஸ்டின் வராது, சில கொஸ்டின் சில பேர்த்துக்கு வந்து டக்குன்னு பிடிபாடு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி வந்தா இப்படி அப்படிங்கிறத தயவு செஞ்சு நோட் போட்டு எழுதி வச்சிருங்க. அதை திரும்ப திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக அது பை ஹார்ட் ஆகிடும், மனசில் பதிஞ்சிடும், ஈஸியாக போடும். நம்மளுக்கு வந்து நம்ம பிஹெச்டி எல்லாம் பண்ண போகிறதில்ல, நம்ம ஜஸ்ட் வந்துட்டு 40 அவுட் ஆஃப் 40 தான் நம்மளோட டார்கெட். இதுதான் நம்ம போஸ்டிங் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணால் போதும். சரிங்களா? அண்ட் இந்த கேள்வியில் ஹவு மெனி டேஸ்ன்னு தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் நம்ம 48ன்னு சொன்னால் போதும். இதில் வந்துட்டு நம்ம வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணி அதாவது டிவைட் பண்ணி இதில் வந்து எவ்வளோ வீக் அதெல்லாம் நம்மளுக்கு தேவை, மொத்தமாக எவ்வளோ நாட்கள். ஓகேங்களா? இப்போ வந்து 10 வாரத்தில் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவாங்க 70 நாள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதே 5 வாரத்தில் எவ்வளோனா 35 அந்த மாதிரி கணக்கு. சரிங்களா? அடுத்த டைப் பாருங்க சேம் ஃபார் த இயர். அதாவது இது ஒரு டைப். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா த கேலண்டர் ஃபார் த இயர், இங்க ஒரு இயர் இருக்கும், அது வந்து வில் த சேம் ஃபார் த இயர். ஓகேங்களா? எந்த வருஷத்துக்கு சேமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து 2001 ஜனவரி டு டிசம்பர் இருக்கு இல்லைங்களா? ஜனவரி மாசம் எப்படி இருக்குமோ இந்த 12 மாசம் எப்படியெல்லாம் இருக்குமோ, இப்போ ஜனவரி வந்து 1ஆம் தேதி திங்கக்கிழமை அப்படின்னா இதே மாதிரி எந்த கொடுத்துருக்கிறதுல எந்த வருஷத்துக்கு அதே மாதிரி வரும். இப்போ பிப்ரவரி வந்து ஒரு 2ஆம் தேதி புதன்கிழமை வருதுன்னா சேம் அதே மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அப்போ அந்த 2001 கொடுத்துருக்கிற இயர் வந்து எப்படி கேலண்டர்ல இருக்கோ அதே மாதிரி எந்த வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம சால்வ் பண்றதுக்கு சிம்பிள் ட்ரிக் என்ன இருக்கு அப்படின்னா கொடுத்துருக்கிற இயரை வந்து ஜஸ்ட் 4ஆல நம்ம வந்து வகுக்கிறோம். 4ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 1 வந்துச்சு அப்படின்னா நம்ம அது கூட 6 ஆட் பண்ணிக்கணும். அதாவது கொடுத்துருக்கிற இயரோட 6 ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து ரிமைண்டர் வந்து 2 அல்லது 3 வந்துச்சுன்னா நல்லா கவனிக்கணும். 2 அல்லது 3 வந்துருச்சு அப்படின்னா கொடுத்துருக்கிற வருஷத்தோட 11 ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சு, இப்போ வந்து 32 நம்ம 4ஆல வகுத்தோம் அப்படின்னா அங்கே 0 தான் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 28 நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்க சில பேருக்கு டவுட் வரும், ஏன் 1 இல்லைன்னா 2 3 0 தான் வருமானு கேட்பீங்க. சேம் டவுட்ல நான் போய் கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர் கொடுத்தேன், சொல்லி வச்ச மாதிரியே இது மட்டும்தான் வருதே தவிர்த்து வேற எதுவுமே வரல. ஸோ இதை சிம்பிள் ட்ரிக்கா நம்ம யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் எக்ஸாம் ஹாலில் கேட்டால் லட்டு மாதிரி ஸ்கோரிங் ஏரியா பண்ணிடலாம். சரிங்களா? இந்த 3ஐயும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அதாவது 28வது கொஸ்டின். இந்த டைப்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த கேலண்டர் ஃபார் த இயர் 1935 வில் த சேம் ஃபார் த இயர். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கேள்வி இருக்கணும். அந்த மாதிரி கேள்வி இருந்தால் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ 1935 நம்ம 4ஆல வகுப்படும் போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் மிச்சம்? இந்த 35 மட்டும் நீங்க வகுத்தீங்கன்னா போதும், முழுசால வகுக்கவே தேவையில்லை. மிச்சம் எவ்வளோ கிடைக்குங்க 3 அப்படின்னு கிடைக்கும். 1935 நார்மலா டிவைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. 4ஆல வகுக்கும்போது நன்னாங்க 16 மிச்சம் 335, 8 32 மிச்சம் 15, 3 12 மிச்சம் 3. ஓகேங்களா? இப்படி பண்ணாலும் நம்மளுக்கு 3 தான் கிடைக்கும், இப்படி பண்ணாலும் 3 தான் கிடைக்கும். இது கொஞ்சம் எக்ஸாம் ஹாலில் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். ஸோ அதனால லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் நம்ம பண்ணா போதும். சரிங்களா? இப்போ ரிமைண்டர் 3 இருக்குங்களா? 3 இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் 1935ஓட நம்ம வந்து என்ன ஆட் பண்ணுவோம் 11 ஆட் பண்ணுவோம். 11 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க 1946 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி பாருங்க, த கேலண்டர் ஃபார் த இயர் 1925 வில் த சேம் ஃபார் த இயர். 1925ல அந்த கேலண்டர் 12 மாதம் இருக்குங்களா, அதே மாதிரி எந்த வருஷத்துக்கு இருக்குங்க கேட்குறாங்க. 25 நம்ம 4ஆல வகுத்தோம்னா நம்மளுக்கு மிச்சம் எவ்வளோ கிடைக்குங்க 1 தான் கிடைக்கும். அதாவது 6 24 மிச்சம் 1 மட்டும் இருக்கும். அப்போ 1 ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் 6 ஆட் பண்ணிப்போம். 6 ஆட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம் 1931. ஓகேங்களா? அது ஈஸியாக இருக்குன்னு கொஞ்சம் பதட்டத்தில் வேற ஆப்ஷன்ல அவசரப்பட்டு தொட்டக்கூடாது, உன்னிப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும். சரிங்களா? அடுத்து 30வது கேள்வி, கேலண்டர் ஃபார் த இயர் 1940 வில் த சேம் ஃபார் த இயர். ஓகேங்களா? 44ஆல நம்ம வகுத்தோம் நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். ஏன்னா 10 டைம்ஸ்ல எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆயிடும். ஸோ 0 தான் கிடைக்கும். 0 கிடைச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் 28 ஆட் பண்ணுவோம். 28 ஆட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் 1968ன்னு போடுவோம். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் பாருங்க 48 இருக்கு, 48 இருக்கு. பதட்டத்தில் வேற எல்லாம் செலக்ட் பண்ணிடக்கூடாது, கவனமா இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த கேள்வி பதில்
1968. இவ்வளவுதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இந்த ஒரு டைப் வந்து ரொம்ப 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 ஈஸி. சரிங்களா? சேம் ஃபார் த இயர் அப்படின்னு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த 3 ரிமைண்டரையும் மைண்ட்ல வச்சுக்கணும். 2 அல்லது 3 வந்தா 11, 0ன்னு வந்தா 28. ஓகேங்களா? லாஸ்ட் 2 டிஜிட் வந்து நம்ம 4ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ 2000 இருந்துச்சு அப்படின்னா நம்ம 4ஆல டிவைட் பண்ணோம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அப்ப நம்ம வந்து 28 போட்டுக்கலாம். ஓகேங்களா? 0 0 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்கணும். 0 0 டிவைடட் பை 4 is equal to 0 தான் வரப்போகுது. சரிங்களா? வேணா பாருங்களேன். 2000 நான் 4ஆல வகுக்கிறேன். இப்ப என்ன போடுவோம்? 5 20. இப்ப மிச்சம் 2 சைபர் இருக்கு. அந்த 2 0 மேல கொண்டு போய் போட்டோம்னா இங்க 0 தான் வரப்போகுது. அப்ப என்ன வருங்க? 0 தான் ரிமைண்டரா இருக்கும். அப்ப 28ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கூகுள் பண்ண வேணாம். ஜஸ்ட் இதெல்லாம் வந்து சாலிட் இயர். ஓகேங்களா? ஸோ இதனால இது கன்ஃபார்ம் கரெக்ட் ஆன்சர் வந்துரும். இஃப் இதுல தான் வந்து ஆன்சர் மாதிரி இருக்கு. ஏன்னா இஃப் அப்படிங்கிறது பாசிபிள் கொஷின். சரிங்களா? சும்மா ஒரு 5-6 கொஷின் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கிளாரிட்டி. சேம் இந்த 1, 2 அல்லது 3 0 தான் ரிமைண்டர் வந்துகிட்டே இருக்கும். மாறி மாறி எதை கொடுத்தீங்கனாலும். 31வது கேள்வி பாருங்க. யூ பாட் அ பப்பி ஆன் ஃப்ரைடே 21 ஜனவரி 2022. அதாவது 2022ல 21 ஜனவரி வந்து வெள்ளிக்கிழமை ஒரு நாய்க்குட்டி நீங்க வாங்குறீங்க. அந்த நாய்க்குட்டி வந்து பெரிய நாய் ஆயிடுது. எப்போ? 380வது நாள். அதாவது இதுல இருந்து 380வது நாள் பெரிய நாய் ஆயிடுது. சின்ஸ் யூ பாட் ஹிம் ஆன் விச் டே ஹி பிகம் அடல்ட். எந்த தேதியில வந்துட்டு மன்னிக்கணும், என்ன கிழமையில வந்துட்டு அவன் வந்து அடல்ட் ஆனா அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? சோ சிம்பிள். இது என்ன அப்படின்னா 380வது நாள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? இதை பாருங்க. 380 வகுத்தல் 7ஆல பண்ணோம் அப்படின்னா 5 7 35 மிச்சம் 30 4 7 28. ஓகேங்களா? மிச்சம் எவ்வளவு இருக்கும்? +2 அப்படின்னு எக்ஸ்ட்ராவா இருக்கும். இப்போ இது ஃப்ரைடே அப்படின்னா இது என்ன டேவா இருக்குங்க? சாட்டர்டே சண்டேவா இருக்கும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? சண்டே. இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிள் ஆக்கணும் அப்படின்னா சிம்பிளெல்லாம் இல்லை, சும்மா ஜஸ்ட் மெர்ஜ் பண்றேன். 350 + 30 இதை 7ஆல வகுக்கும் போது இது வந்து 50 அப்படின்னு நோ 0 ஆயிடும். இதை வந்துட்டு நம்ம 28ன்னு வரும்போது மிச்சம் 2 இருக்கும். அந்த 2 என்ன டேனா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்னு வந்துடும். ஸோ சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? அண்ட் இதுல சில பேருக்கு நமக்கு டவுட் வரும். இங்க வந்து 2024ன்னு கொடுத்திருந்தா அல்லது லீப் இயர்னு கொடுத்திருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு. தங்கங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி டே மட்டும் நம்ம கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து டிவைட் பை 7 பண்ணிட்டு ரிமைண்டர் எவ்வளோ டேஸ் வருமோ, மிச்சம் எவ்வளோ டேஸ் வருமோ அதை மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு டேட் 24ஆம் தேதி 2006வது வருஷம் இல்லைனா 2012வது வருஷம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வேணா நாம் வந்து அந்த லீப் இயர் மாதிரி கால்குலேட் பண்ணோம். இதுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? இங்கே 600 நாள் கொடுத்துருந்தாலும் சரி, இங்கே லீப் இயர் கொடுத்துருந்தாலும் சரி, ஓகேங்களா? மன்னிக்கணும், லீப் இயர் கொடுத்துருந்தாலும் சரி, இங்கே எவ்வளோ நாள் கொடுத்துருந்தாலும் சரி, ஜஸ்ட் 7ஆல் இந்த மாதிரி என்ன டேன்னு கேட்டால் 7ஆல வகுத்துட்டு என்ன டேஸ் மிச்சம் வருதோ அதை இதுல இருந்து என்ன டேல இருந்து கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ணா போதும். சரிங்களா? இப்போ பார்க்க போற 32வது கொஸ்டின் வந்து நம்ம டிஎன்பிசில சால்வ் பண்ணியிருப்போம். வேலவன் கரெக்ட்லி ரிமெம்பர்ஸ் தட் ஹி brought an article before Saturday after Tuesday. இந்த கேள்வியெல்லாம் ஒண்ணுமே படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், ஆன்சர் பண்றோம். இதுல வந்து இது வந்து அந்த டாபிக் பத்தி தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியமே இல்லை இந்த பர்டிகுலர் 32வது கொஸ்டினுக்கு. ஓகேவா? நீங்க வேணா வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகேங்களா? வேலவன் வந்துட்டு பிஃபோர் சாட்டர்டே சனிக்கிழமைக்கு முன்னாடியும் செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறமும் ஒரு பொருள் வாங்கினதா வந்து அவரு நினைக்கிறார். சரிங்களா? அடுத்து ஷாப்கீப்பர் ரிமெம்பர்ஸ் தட் ஹி பர்ச்சேஸ்ட் இட் ஆஃப்டர் தேர்ஸ்டே. ஓகேங்களா? வியாழக்கிழமைக்கு அப்புறமாகவும் ஓகேங்களா ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாகவும் பர்ச்சேஸ் பண்றேன்னு ஷாப்கீப்பர் சொல்றாரு. இப்போ எந்த டேல வந்து அவர் வந்து அந்த பொருளை வாங்கியிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ சனிக்கிழமைக்கு முன்னாடி வந்துருச்சு, சண்டேக்கு முன்னாடி வந்துருச்சு. அப்போ இந்த ரெண்டுக்கும் காமனா என்ன இருக்குங்க? ஃப்ரைடே அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்க டியூஸ்டே இருக்கு, இங்க தேர்ஸ்டே இருக்கு. அப்போ அவன் என்னவா இருக்குங்க? ஃப்ரைடே மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஃப்ரைடே. புரிஞ்சுதான் நான் சொன்னது? மறுபடியும் சொல்ற பாருங்க. அதாவது வேலவன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கான், அது வந்து சனிக்கிழமைக்கு முன்னாடியும் செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறமும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஓகேங்களா? அப்ப நடுவில் என்ன இருக்கு? புதன் வியாழன் வெள்ளின்னு இருக்கு. அந்த 3 நாள்ல ஏதோ ஒரு நாள்னு அவனுக்கு டவுட் இருக்கு. கடைக்காரர் சொல்றாரு. ஓகேங்களா? இது வந்து வேலவன். கடைக்காரர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வியாழக்கிழமைக்கு அப்புறமும் ஓகேங்களா ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடியும் அப்படின்னு கடைக்காரர் சொல்றாரு. இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குங்க? 3 நாள் இருக்கும். 2 நாள் தான் இருக்கும். வெள்ளி 1 சனி 1. ஓகேங்களா? இங்க சனிக்கிழமைக்கு முன்னாடின்னு அவன் நினைச்சிட்டா, ஸோ இந்த சனிக்கிழமை போயிடும். ஓகேங்களா? அவன் டியூஸ்டேக்கு அப்புறம் நினைச்சிட்டா, டியூஸ்டேக்கு அப்புறம் நடுவில் என்ன இருக்கு? வெனஸ்டே. ஆனா கடைக்காரர் என்ன சொல்றாரு? வியாழக்கிழமைன்னு சொல்றாரு. அப்ப வியாழக்கிழமை போயிருச்சு அப்படின்னா என்ன வருங்க? வியாழக்கிழமைக்கு அப்புறம் என்ன ஒன்னே ஒன்று இருக்கு? வெள்ளிக்கிழமை. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? வெள்ளிக்கிழமை ஆன்சர். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்களா? இந்த அந்த எந்த நாள்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க ஷாப்கீப்பர் சொல்றதை எடுக்கிறோம். தேர்ஸ்டேவும் சண்டேக்கும் நடுவில் சாட்டர்டே ஃப்ரைடே இருக்கும். ஆனா அவனே நினைச்சிட்டா சனிக்கிழமைக்கு முன்னாடி அப்படின்ட்டு. இப்போ சனிக்கிழமைக்கு முன்னாடி ஃப்ரைடே மட்டும்தான் இருக்கு. ஏன்னா தேர்ஸ்டேக்கு அப்புறம் ஃப்ரைடே இருக்கு. வெனஸ்டே வராது. ஏன்னா தேர்ஸ்டேக்கு அப்புறம் தான் வாங்கியிருக்கு அப்படின்னு கடைக்காரர் சொல்றாரு. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.
33வது கேள்வி பாருங்க. இஃப் எக்ஸாக்ட்லி 1 இயர் அண்ட் 2 டேஸ் லேட்டர் இட் இஸ் டியூஸ்டே. அதாவது ஒரு வருஷம் ஒரு வருஷம் 2 நாள் கழிச்சு டியூஸ்டே. அப்போ இன்னைக்கு வந்து என்ன டே அப்படின்னு கேட்குறாங்க. நாட் அ லீப் இயர் அப்படின்னு சொல்றாங்க. நாட் அ லீப் இயர் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு வருஷத்தோட ஃபர்ஸ்ட் டே ஓகேங்களா என்னவோ அதே தான் வந்துட்டு லாஸ்ட் டேவா இருக்க போகுது. ஓகேங்களா, கரெக்டுங்களா? சண்டேனா சண்டே, மண்டேனா மண்டே, 7 நாளில் எதுவும் ஃபர்ஸ்ட் டேவாக இருக்க போது அதே லாஸ்ட் டேவாக இருக்க போகுது. இது இன்னும் உங்களுக்கு அழகாக சொல்லணும் அப்படின்னா 1 ஜான்வரி எக்ஸ் இயர் ஓகேங்களா, அது வந்து என்ன எக்ஸ் டேவாக இருந்துச்சு அப்படின்னா 31 டிசம்பர் அந்த எக்ஸ் இயரில் அந்த எக்ஸ் டே தான் இருக்க போகுது. கரெக்டுங்களா? நம்ம முன்னாடி டிஃபால்ட்ல இதெல்லாம் கூட பார்த்தோம்ல. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா இப்போ 2 நாள் இது வந்து 1 இயர் வந்துருச்சுங்களா. இப்போ இதில் 2 டேஸ் லேட்டர் 2 டேஸ் லேட்டர் அப்படின்னா 1 ஜான் ஒய் இயர் ஓகேங்களா, மறுபடியும் 2 ஜான் ஒய் இயர் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். 2 டேஸ் லேட்டர்னு சொல்லிட்டாங்க. நம்ம 2 டேஸோட நிறுத்திடக்கூடாது. 2 நாளுக்கு பிறகு தமிழ்ல இருக்கு பாருங்க. அப்போ 3வது நாள் வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க, டியூஸ்டே அப்படின்னு சொல்றாங்க. இது கலர் மாத்திக்கிறேன். இது வந்து டியூஸ்டே அப்படின்னு சொல்றாங்க. இது டியூஸ்டே இருந்தா 2வது நாள் என்னவா இருக்குங்க, மண்டேவா இருக்கும். இது வந்து என்னவா இருக்கும், 1ஆம் நாள் சண்டேவா இருக்கும். கவனமா போடணும் ஓகேங்களா, சண்டேவா இருக்கும். அப்போ இது சண்டேவா இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்குங்க, சாட்டர்டே. 31 டிசம்பர் சாட்டர்டேவா இருக்கும். அப்போ 1 ஜான் என்னவா இருக்குங்க, சாட்டர்டேவா தான் இருக்கும். அப்போ இந்த கேள்விக்கு பதில் சாட்டர்டே. புரிஞ்சுதுங்களா? இது நான் உங்களுக்காக எழுதி போட்டுருக்கேன். இதெல்லாம் நீங்க மைண்ட்லயே யோசிச்சு போட்டுடலாம் பை ப்ராக்டிஸ்ல. ஓகேங்களா, அதாவது 1 இயர் 2 டேஸ் லேட்டர் டியூஸ்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னைக்கு என்ன டே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 3வது நாள் வந்து டியூஸ்டேவா இருந்துச்சு அப்படின்னா 2வது நாள் மண்டேவாகவும் 1வது நாள் சண்டேவாகவும் இருக்கும். ஓகேங்களா, அப்போ 31வது நாள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் சாட்டர்டேவா இருக்கும். ஏன்னா ஒரு நாள் பின்னாடி தானே வரப்போ 31 டிசம்பர் வந்து சாட்டர்டேவா இருக்கும். அது அந்த நாட் லீப் இயர் நார்மல் இயர்ல 31 டிசம்பர் என்ன இருக்கோ அதுதான் வந்து 1 ஜான்ல இருக்கும். அப்போ அதுவும் சனிக்கிழமை தான் வரும். சரிங்களா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். 34வது கேள்வி பாருங்க. 1996 8 மார்ச் ஃப்ரைடேவா இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இஃப் கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா 2006 7 ஏப்ரல் என்ன டே, என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, சிம்பிள் லாஜிக் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து 1996 மார்ச்சுக்கும் 2006 மார்ச்சுக்கும் கனெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டே கிடைக்கும். அதுல இருந்து 7 ஏப்ரல் ப்ரொசீட் பண்ணுங்க. டக்குன்னு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இது எப்படி சிம்பிளா சால்வ் பண்ணும் அப்படின்னா ஃப்ரைடே 8 மார்ச் 1996. ஓகேங்களா, இப்போ மறுபடியும் நான் வந்து 8 மார்ச் 2006க்கு போட போகிறேன். இந்த ரெண்டுக்கும் எவ்வளோ இயர்ஸ் டிஃப்ரென்ஸ், 10 வருஷம் டிஃப்ரென்ஸ். 10 வருஷத்தில் எவ்வளோ லீப் இயர் இருக்கும், 2 லீப் இயர் இருக்கும். இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், பை ப்ராக்டிஸில் கொண்டு வந்துடலாம். 97 98 99 2000 அப்படிங்கிறது என்னங்க, செஞ்சுரி லீப் இயர். மறந்தும் லீப் இயர்னு சொல்லிடக்கூடாது. அப்புறம் 1 2 3 4 வந்துடும், 5 6. ஓகேங்களா, இப்போ தெரிஞ்சிச்சா 2 லீப் இயர். அப்போது 2 லீப் இயருக்கு 2 ஆட் டேஸ்னா 4, மிச்சம் 8 இருக்கும். 8 நார்மல் இயர் இருக்கும். 8க்கு 1 அப்படின்னா 8 ஆட் டேஸ் வரும். ஓகேங்களா, ஒரு ஆட் டே. அப்போ மொத்தம் 12. இதை 7ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு மிச்சம் எவ்வளோ கிடைக்கும், 5 ஆட் டேஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ ஃப்ரைடே கூட நம்ம 5 ஆட் பண்ணோம்னா என்ன வருங்க, ஃப்ரைடே இருக்கு, சாட்டர்டே, சண்டே, அப்புறம் மண்டே, அப்புறம் டியூஸ்டே, அப்புறம் என்ன வருங்க, வெட்னஸ்டே அப்படின்னு வரும். இந்த இடத்துக்கு வெட்னஸ்டே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, 8 மார்ச் 2006 வெட்னஸ்டேன்னு கிடைச்சிருச்சு. இப்போ வெட்னஸ்டே 8 மார்ச் 2006 வெட்னஸ்டே. இப்போ நம்ம அவங்க என்ன கேட்குறாங்க, 7 ஏப்ரல் 2006 கேட்குறாங்க. ஓகேங்களா, 7 ஏப்ரல் 2006 நம்ம என்னன்னு ஃபைன் பண்ணோம். ஓகேங்களா, நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கே 7 ஏப்ரல் இருக்குது, அதனால நம்ம அது வந்து 0 ஆட் டேஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 7 நாளுக்கு 7 0 ஆகிடும். இந்த 8 மார்ச்சில் எவ்வளோ மிச்ச டேஸ் இருக்குது, 9ஆம் தேதியிலேருந்து 31 நாள். 31ல் 8 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 23 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 23 7ஆல் நம்மளுக்கு வகுத்தோம் அப்படின்னா மிச்சம் என்ன கிடைக்கும், 2 ஆட் டேஸ் கிடைக்கும். இங்கே வெட்னஸ்டேவாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன வருங்க, ஃப்ரைடே அப்படின்னு வரும். அதாவது வெட்னஸ்டேவாக இருந்துச்சுன்னா தேர்ஸ்டே, ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, 34க்கு ஃப்ரைடே. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்களா, இதுதான் வந்து இருக்கிறதுலே ஈஸி மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எடுத்தோன்னே இப்படி இந்த 96 to 2006 ஏப்ரலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தி கால்குலேஷனாக போகும். ஸோ 2006 மார்ச்சில் நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு 8 மார்ச்சை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து ஏப்ரல் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா, 35வது கொஸ்டின் பாருங்க. ஃபார் அ சர்டைன் மந்த், சர்டைன் மந்த்னா ஏதாச்சும் ஒரு மாசத்துல டேட்ஸ் ஆஃப் 3 ஆஃப் த சண்டேஸ், 3 ஞாயிற்றுக்கிழமை வந்து ஈவன் நம்பர். ஓகேங்களா, தமிழில் வந்துட்டு இரட்டைப்படை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இரட்டை ஈவன் நம்பர்ஸில் இருக்கு. இப்போ 15 அந்த மந்தோட 15ஆம் தேதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்க, ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு மாசத்துல ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் என்னவா இருக்கும், ஆப்வியஸ்லி 2ஆம் தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த 2லேருந்து 7 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். 9லேருந்து 7 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். இதில் 7 கூட்டினா என்ன கிடைக்கும், 23 கிடைக்கும். இதில் 7 கூட்டினா என்ன கிடைக்கும், 30 கிடைக்கும். அதுக்கு மேலே போகாது. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தங்கங்களே. 7th டே தான் வந்துட்டு 9th டேட்.
ஓகேங்களா? நடுவுல என்ன இருக்கும்? 6 தான் இருக்கும். வேணா பாருங்க. இது ஒவ்வொரு விஷயத்திலும் நான் சொல்றேன். நம்ம குழப்பிக்க கூடாது. 3, 4, 5, 6, 7, 8 மொத்தம் 6 நாள் நடுவுல இருக்கும். ஓகேங்களா? கேப் 6 டேஸ் கேப் இருக்கும். ஆனா இது வந்து 7th டே. இந்த ஒரு தெளிவு எப்போதும் கேலண்டர்ல இருக்கும். ஓகேங்களா? இந்த விஷயத்துல நம்ம கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி கூட வச்சுங்க. இப்ப வந்து இது 30. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? 3 சண்டே வந்துட்டு ஈவன் நம்பர். நம்மளுக்கு கிடைச்சிருச்சா? 1, 2, 3. ஆஸ் பர் த கொஸ்டின் நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோமா? இப்ப அவங்க என்ன கேட்கறாங்க? அந்த 15 என்னன்னு கேட்கறாங்க. இங்க 16ஆம் தேதி இருக்கு. இது வந்து சண்டே. ஏன்னா 2ஆம் தேதி சண்டே அப்படின்னா அதுல இருக்கிற 7 நாள் 7 நாள் சண்டேவா தான் வரும். அப்ப 15 என்னவா இருக்குங்க? சாட்டர்டேவா இருக்கும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? சனிக்கிழமை சாட்டர்டே. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதாவது இதை இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க. கொஸ்டின்ல சண்டேஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஈவன் நம்பர்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 2 சண்டேவா இருக்கும் பட்சத்தில் அடுத்து 7வது நாளான 9வது சண்டேவா தான் இருக்கும். நாம வந்துட்டு 2, 4, 6, 8ன்னுலாம் யோசிக்க கூடாது. ஓகேங்களா? இது வந்து தவறா போயிடும். இது வந்து 2 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரி நம்ம லாஜிக் யோசிக்கலாம். ஆனா கரெக்டா வருமானு கொஸ்டினை பொறுத்து தான் தெரியும். ஓகேங்களா? இது நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டு இப்போ நான் 2க்கு அப்புறம் 9 வருது, அப்புறம் 16 வருது. இங்க 9 வந்து ஈவன் நம்பர் இல்லையே, ஆட் நம்பரா இருக்கேன்னு யோசிக்க கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து சண்டேஸை தான் வந்து ஈவன் நம்பர்ஸ்ல இருக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு 3 சண்டே மட்டும் ஈவன்ல இருந்துட்டா போதும். ஓகேங்களா? எல்லா சண்டேவும் ஈவன் வரணும்னு அவங்க சொல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு 3 சண்டேஸ் ஈவன்ல கிடைச்சிருது. இங்க நம்மளுக்கு என்ன தேவைங்க? கொஸ்டினோட புரிதல் தேவைப்படுது. அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஈஸி. ஓகேங்களா? அடுத்து 36வது கொஸ்டின் பாருங்க. 36வது கொஸ்டின் நான் டைரக்டாவே ஆன்சர் கொடுத்துட்டேன். இதெல்லாம் வந்து டிஃபால்ட் கொஸ்டின். ஓகேங்களா? 10 வருஷத்துல எத்தனை வினாடிகள் இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டைரக்டா 315 36 000 ஆட் பண்ணிக்கணும். எப்படின்னா ஒரு வருஷத்துல 365 நாள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். இதை அப்படியே கால்குலேட் பண்ண 1 இயர்னா 365 நாள் இன்டூ 24 மணி நேரம் இன்டூ 60 நிமிடங்கள் இன்டூ 60 செகண்ட் கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு இது வரும். இதை மல்டிபிள் பண்ணா இது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து டிஃபால்ட் பை ஹார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதுவே சப்போஸ் 9 இயர் 8 இயர் அப்படின்னா இந்த 10க்கு பதிலா அதை இன்டூ 9 இன்டூ 7 எப்படி கேட்குறாங்களோ அப்படி நம்ம போட்டுக்கணும். ஒரு வருஷத்துக்கு இது இன்டூ 10ங்கும் போது இப்படி பண்ணுவோம். இதே 9 8னா இன்டூ 9 இன்டூ 8 அந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். சரிங்களா? வெல்கம் டு த கிரேட் கரிகாலன் ஷோ அப்படின்னு வடிவேலு சார் வந்து காமெடி பண்ணுவார் இல்லையா? அந்த மாதிரி வெல்கம் டு த ஹார்ட் ஆஃப் த டாபிக் ஆஃப் கேலண்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த விஷயத்த. இனி நம்ம அடுத்து பார்க்க போற சம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த கோடை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்றதா இருக்கும். ஓகேங்களா? இது என்னடா இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். பிடிஎஃப் ஆல்ரெடி பார்த்தவங்க டவுன்லோட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க, அந்த கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னா 19 செப்டம்பர் 1806 என்ன டே? அதாவது வந்துட்டு இது சாலிட். இப்போ எதுவுமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 19 செப்டம்பர் 1806 1905ல இந்த செப்டம்பர் டேட் என்ன? என்ன டேட் என்ன தேதி வேணா கொடுத்து சாலிடா கேட்பாங்க. நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதை நார்மலா இப்போ வந்துட்டு முன்னாடியெல்லாம் வந்துட்டு முன்னாடி ஒரு டே இருக்கும், பின்னாடி இந்த மாதிரி இந்த இயருக்கு இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம கனெக்ஷன் ஏற்படுத்தி நம்ம சால்வ் பண்ணிட முடியும் ஈஸியா. ஏன்னா ஒரு ஃப்ரைடேன்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து 13 மே 1966 இருக்கும். இப்போ நீங்க வந்துட்டு 13 ஜூன் ஏதோ ஒரு இயர் 2006 கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதை கனெக்ஷன் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ ஈஸி. ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல அந்த மாதிரி எந்த கனெக்ஷனுமே இருக்காது. ஜஸ்ட் இப்படி கொடுத்துருவாங்க. நம்ம கனெக்ட் பண்ணவே முடியாது. அப்ப நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணணும்? அங்கதான் நம்மளுக்கு எங்க கை கொடுக்கறது இந்த கோட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து டே கோட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த கோடு நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்? இந்த கொஸ்டினுக்கு எப்போ யூஸ் பண்ணா எக்ஸ்த் டேட், எக்ஸ்த் மந்த், எக்ஸ்த் இயர். ஓகேங்களா? அதை வந்துட்டு என்ன டே அப்படி என்ன கிழமை அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 7 கிழமை இருக்கும் இல்லைங்களா? அதை தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடியெல்லாம் வந்துட்டு சண்டே டு சாட்டர்டே வந்து நான் 0 to 6ன்னு சொல்லியிருப்பேன். அதே கூட இங்கே யூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து சண்டே 0, மண்டே 1, டியூஸ்டே 2, வெனஸ்டே 3, 4, 5, 6ன்னு யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பே யுவர் அட்டென்ஷன். இப்போ ஃப்ரைடேன்னு கொஸ்டின்ல இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 3 ஆட் டேஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்தது வந்து சாட்டர்டே, சண்டே, மண்டே அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரைடேன்னு வந்துச்சு அப்படின்னா ஆன்சர்ல 3 ஆட் டேஸ் வந்தாவோ இல்லை 0 to 6ன்னு வந்தாவோ அதுக்கு இது கூட ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். கரெக்டுங்களா? ஆனா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இப்போ 4 ஆட் டே, அதே 3 ஆட் டே வருது அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணுங்க? 3வது ஆட் டேக்கு வந்து என்ன கோடு? வெனஸ்டேன்னு கோடு இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதே 6ன்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம சாட்டர்டேன்னு எடுக்கணும். 0ன்னு வந்துச்சுன்னா நம்ம சண்டேன்னு எடுக்கணும். ஏன்னா முன்னாடி கொஸ்டின்ஸ்ல எல்லாம் ஃப்ரைடேவோ இல்லை சாட்டர்டேவோ இல்லை சண்டேவோன்னு அந்த 7ஓட டேவை கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த கொஸ்டின் அந்த டே எல்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்
இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் 0 to 6 வரைக்கும் இந்த கோடு இருக்கும். அந்த கோடுக்கு என்ன வருதோ அதுக்கு உண்டான டேவை எடுத்து நம்ம ஆன்சர். ஓகேங்களா? இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து மந்த் கோடு. ஓகேங்களா? நார்மல் இயர் கோடு ஒன்று இருக்கு, லீப் இயர் கோடு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஜான்வரிக்கு 0, பிப்ரவரிக்கு நார்மல் இயர் பார்த்துக்கலாம். பிப்ரவரிக்கு 3, மார்ச் 3, ஏப்ரல் 6, மே 1, ஜூன் 4, ஜூலைக்கு 6, ஆகஸ்ட் 2, செப்டம்பர் 5, அக்டோபர் 0, நவம்பர் 3, 5. இதெல்லாம் சிம்பிள் தான். இப்போ லீப் இயருக்கு மட்டும் இந்த ஜான்வரிக்கு -1 பண்ணிக்கணும். பிப்ரவரி இந்த கோடு இருக்குங்களா, இதுல இருந்து -1 பண்ணி 2ன்னு எடுத்துக்கணும். இந்த 2 மட்டும் தான் மாறும். ஏன் 2 மட்டும் மாறுது? பிப்ரவரியில வந்து 29 நாள் அந்த 1 தானே சேர்ப்பாங்க. ஸோ அது மட்டும் மாறும். மீதி எல்லாமே அந்த மார்ச் டு டிசம்பர் ரெண்டுக்குமே நார்மல் இயர் ஆகட்டும் லீப் இயர் ஆகட்டும் சேம் கோட் தான். இது நம்பர் 2. இது என்ன அப்படின்னா இதேவே வந்து சிம்பிள் டேர்மாக நான் கொடுத்துருக்கேன். -1, 2 அப்படிங்கிறது வந்து நம்ம லீப் இயருக்கு, அதுவும் ஜான்வரி பிப்ரவரிக்கு மட்டும் எடுத்தால் போதும். மிச்சம் எல்லா கோடுக்கும் நார்மல் இயர் போல தான். ஓகேங்களா? அடுத்து நார்மல் இயர்ல பார்த்தோம் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5, 6. 0னா ஜான்வரிக்கும் அக்டோபருக்கு வரும். 1 அப்படிங்கிறது மேக்கு மட்டும்தான் வரும். 2 அப்படிங்கிறது ஆகஸ்ட்டுக்கு வந்துடும். 3 மாசத்துக்கு வரும். எதுக்கெல்லாம்? பிப்ரவரி, மார்ச், நவம்பர். 4 அப்படிங்கிறது 4 லெட்டர் உள்ள ஜூனுக்கு வரும். 5ங்கிறது செப்டம்பர், டிசம்பர். 6ங்கிறது ஏப்ரல், ஜூலை. ஓகேங்களா? இதை வந்து நான் இப்படி எழுதி வச்சிருக்கேன். இதை நீங்க ஷார்ட் ட்ரிக்கா எப்படி ஃபைன் பண்ணிப்பீங்க, எப்படி மேட்ச் பண்ணிப்பீங்களோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்பர் 3 இயர் கோடுக்கு வரும். இந்த இயர் கோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நீங்க வந்து ஒரே ஒரு விஷயத்தை நீங்க பை ஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட போதும். அது எதுனா ஆஸ் அ ஃப்ரெண்டா நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த 1600 to 1699க்கு 6 அப்படிங்கிற நீங்க கோடை பை ஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சிருக்கும் அதுக்கு 6ன்னு. ஏன்னா 6 6 அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும். இந்த 6420 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 6420 தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதைத்தான் வந்துட்டு இங்கே 3 கலரா கொடுத்துருக்கேன். இது எப்படி அப்படின்னா இப்போ 1600 to 1699 இது மட்டும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம என்னென்னு கோடு கண்டுபிடிச்சிருக்கோம்? 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இயர் கோடுக்கு என்ன வருங்க? 6420 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அடுத்ததுக்கு வந்துட்டு 1700, இது வந்து 1800, இது வந்து 1900. ஓகேங்களா? இது ஜஸ்ட் இப்படி நீங்க போட்டுக்கிட்டா போதும். 1799, 1899, 1999. ஓகேங்களா? இதே தான் வந்து திரும்ப திரும்ப வரப்போகுது. இப்போ மறுபடியும் 6420 வரும். இங்க 19 முடிஞ்சிச்சா, இங்க 2000, இங்க 2001, அதுக்கப்புறம் 2, 3. இங்க மேல போகும்போது கொஞ்சம் கவனமா ரிவர்ஸ்ல எழுதும்போது பார்த்து எழுதிக்கணும். இங்க வந்து 15, அடுத்து 14, அடுத்து 13, அடுத்து 12. அதே சேம் 6420. ஓகேங்களா? 0 to 6 6420 ஆர்டரா வச்சுங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இயர் கோடு. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அவ்வளவுதான். இந்த கோடை நம்ம படிச்சுக்கிட்டோம்னா போதும். இந்த கோடை சிம்பிளா இன்னும் ஆக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 பாருங்க நார்மல் இயருக்கு 033 நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க ஏப்ரல், மே, ஜூனுக்கு 614 ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்கு 625 ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் 3க்கு 035. நீங்க இந்த ரெண்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3க்கு 033, லாஸ்ட் 3க்கு 035 அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஏப்ரல், மேக்கு வந்து மே, ஜூனுக்கு 614, அடுத்தது 625 அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுங்க. இது ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதுவா தெரியும். நம்ம பிராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகேங்களா? முக்கியமா லீப் இயர்ல ஜனவரிக்கு -1ன்னு இருந்துக்கணும், பிப்ரவரியில 2ன்னு இருக்கணும். இந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் யூடியூப் போட்டு இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கோடு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சில பேர் வந்துட்டு இந்த இடத்துக்கு 144ன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ 1960 இருக்குது அப்படின்னா 1600 + 300 + 60 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆட் டேஸ் எடுத்து, இதுக்கு ஆட் டேஸ் எடுத்து, இதுக்கு லீப் இயர், நான் லீப் இயர்லாம் கண்டுபிடிச்சு கொண்டுட்டு போவாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. ஆஸ் அ ஃப்ரெண்டாக உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த மெத்தட், இந்த கோடை பை ஹார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் நான் சொல்லி கொடுப்பேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். இதுவும் நான் யூடியூப்ல இருந்து எடுத்தேன். நான் ஒன்றும் புதுசாலாம் கண்டுபிடிக்கல. நான் ஹிந்தி சேனல், தெலுங்கு சேனல், இங்கிலீஷ் சேனல், தமிழ் சேனல் பார்த்துட்டு தி பெஸ்ட்டாக இங்கிலீஷ்லேருந்து சூட் போட்டு வந்துட்டேன். மீன்ஸ் எங்கே நல்லது இருக்கோ அதை நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன். அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா விட மாட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு மெத்தட் தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். மற்றதெல்லாம் வந்துட்டு கால்குலேஷன் லென்த்தியாக கொண்டுட்டு போவாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. அந்த கோடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால அதை பை ஹார்ட் பண்ண வேண்டாம். அவங்களோட கால்குலேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈவன் தோ இன் ஹிந்தி ஆல்சோ அப்படி தான் இருந்துச்சு. நான் பார்த்த சேனலில் நான் ரொம்பலாம் ஆராய்ச்சிலாம் பண்ணல. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும்னு நம்மளுக்கு இருக்கிறதும் மறந்துடும். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக பார்த்துட்டா போதும். ஓகேங்களா? ரொம்ப பண்ணனா தப்பாக போயிடும். இப்போ கொஷின்குள்ளே போகலாம். இவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ அந்த கொஷின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோடு மட்டும் எப்படி வந்துச்சுன்னு சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கால்குலேஷன் போட்டு அந்த லீப் இயர்க்கெல்லாம் கண்டுபிடிக்கவே வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா லீப் இயர்க்கு வந்து +1 பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு எதுவும் பண்ணிட்டாதீங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. அது ஆல்ரெடி வந்து PDF பிரிண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த பேஜ் வந்து உங்களுக்கு இருந்திருக்காது. இது தேவையும் இல்லை. ஓகேங்களா? நான் டிரைவில் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணும்போது நான் அப்லோட் பண்ணி ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். இதை வந்து நம்மளுக்கு தேவையே படாது. ஓகேங்களா? ஜஸ்ட் கோட் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துக்கங்க. இங்கே வந்து மந்த் கோடு இருக்குது, டோட்டல் டேஸ் இன் மந்த். ஓகேங்களா? இது சும்மா எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க.
கால்குலேஷன் எதுவும் போட வேண்டாம், இதெல்லாம் பிடிஎஃப்ல நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஜான்வரிக்கு முன்னாடி எந்த மந்த்துமே இல்லை. ஸோ அதனால நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஜான்வரியோட மொத்தமாக எவ்வளோ நாள் இருக்குங்க, 31 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ கால்குலேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 0வும் இந்த 31 ஆட் பண்ணோம் அப்படின்னா 31 நம்மளுக்கு கிடைக்கும். அதை 7ஆல் வகுத்தோம்னா ஆஸ் யூஷுவல் முன்னாடியெல்லாம் பார்த்தோம்ல 28 + 3ன்னு கிடைக்கும். இந்த 3 தான் வந்துட்டு அந்த பிப்ரவரிக்கு அடுத்து அப்படியே போயிடும். ஓகேங்களா? இப்போ இங்கே 3 வந்துடுது. பிப்ரவரியில் எவ்வளோ நாள் இருக்குங்க, 28. 28 + 3 நம்ம என்னன்னு போடுவோம், அதாவது ஜான்வரியில் கிடைச்ச நம்மளுக்கு 3, பிப்ரவரியில் கிடைச்ச 28, நம்ம வந்து 31ன்னு எடுத்து அதை 7ஆல் வகுத்து மறுபடியும் 28 + 3 தான் வரும். இந்த 3 வந்து மார்ச்சுக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ மார்ச்சில் 31 நாள் இருக்கு. இந்த 31 கூட அந்த 3 கூட்டினோம்னா 34 கிடைக்கும். 28 + 6 ஆட் டேஸ்ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். டிவைட் பை 7 பண்ணும்போது இந்த 6 இந்த ஏப்ரலுக்கு வந்துடும். அப்புறம் இங்கே ஏப்ரலில் 30 இருக்கும். இந்த 6 30ஐயும் கூட்டும்போது நம்மளுக்கு 36 அப்படின்னு கிடைக்கும். அதில் வந்து எக்ஸ்ட்ரா 1 டேஸ் கிடைக்கும். ஏன்னா 36 டிவைட் பை 7 பண்ணும்போது 35 + 1 கிடைக்கும். இந்த ஒரு ஆட் டே வந்து இங்கே வந்து மே அப்படின்னு போயிடும். இப்படி லைனாக டிசம்பர் வரைக்கும் போகும். ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன், எப்படி வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக, சும்மா குருட்டுமான பாடம் இல்லாமல் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக உங்களுக்கு சொல்லிட்டேன். இது போதும்னு நினைக்கிறேன். மிச்சம் இருக்கிற மந்த்துக்கு நீங்களே வந்து கால்குலேஷன் போட்டு பாருங்க. பட் அது தேவைப்படாது. ஓகேங்களா? அண்ட் லீப் இயருக்கு வந்து என்ன பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது கூட +1 ஆட் பண்ண சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஜான்வரிக்கு பிப்ரவரிக்கு மட்டும் -1 2 அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளா ஈஸியாக முடிச்சுட்டு போய் இப்போ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். வாட் டே 19 செப்டம்பர் 1866 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது சிம்பிளா நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். பிடிஎஃப்ல வந்து இந்த மாதிரி வாயில சொல்லதே எக்ஸ்பிளேஷன் டைப் பண்ணியிருக்கேன். அதனால இது பெருசா தெரியும். ஜஸ்ட் அங்கே சால்வ் பண்ணிட்டு அதை வந்து நான் இது எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கணும். 66. அந்த 66 4ஆல் வகுக்கும் போது நம்ம 16 அப்படின்னு கிடைக்கும். அதாவது 66 4ஆல் வகுக்கும் போது 4 மிச்சம் 26. அடுத்து 6 நாங்க 24 மிச்சம் 2. நம்மளுக்கு இதுதான் தேவை, இதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? நம்பர் 1. நம்பர் 2. நம்பர் 3 என்ன எடுத்துக்கணும், 19 எடுப்போம். 4 வந்து இந்த செப்டம்பரோட கோடு வந்து 5. ஓகேங்களா? அடுத்து 5 வந்து இந்த 1866ஓட கோடு வந்து என்னன்னா 2. ஓகேங்களா? இதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, செப்டம்பருக்கு 5, 1800 to 1899 2ங்கிற கோடு இருக்கு. அதைத்தான் நான் வந்து இந்த இடத்துக்கு போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது 66 10 70 80 92 92 9 101 வரும். ஓகேங்களா? இங்க 7ன்னு இருக்கு. 5 + 2 அப்ப என்ன வருங்க, 108ன்னு வரும். இந்த 108 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மிச்சம் எவ்வளவு கிடைக்கும், 35 105 வரும். +3 அப்படின்னு கிடைக்கும். 3ங்கிற கோடு இங்க என்ன இருக்கு, வெட்னஸ்டே அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து வெட்னஸ்டே. ஓகேங்களா? இங்க இந்த 3ன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு வேலை நம்ம செய்யணும். இது வந்து லீப் இயரா இல்ல நான் லீப் இயரா அப்படின்னு பார்க்கணும். அந்த லீப் இயரா இருந்துச்சுன்னா ஜான்வரி மந்த் இல்லை பிப்ரவரியில் இருக்கான்னு பார்க்கணும். இது வந்து நார்மல் இயர், லீப் இயரோ ஜான்வரி பிப்ரவரியே கிடையாது. ஸோ ஜஸ்ட் அப்படியே வெட்னஸ்டே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? சிம்பிளாக முடிச்சிட்டேன்னா இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இதைத்தான் வந்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் சொல்கிறேன் பாருங்க. வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் ஆன் 19 செப்டம்பர் 1866 இப்படி கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? 66. ஓகேங்களா? அடுத்தது அந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை நம்ம வந்து 4ஆல் வகுக்கும் போது நம்மளுக்கு கோஷன்ட் இங்கே இருக்கு பாருங்க, மேலே இந்த கோஷன்ட் வந்து 16ன்னு கிடைக்கும். அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ரிமைண்டர் வந்து தேவைப்படாது. சரிங்களா? இது நம்பர் 2. நம்பர் 3, கொடுத்துருக்கிற டேட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். 19 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்தது டேக் த கோட் ஆஃப் த கிவன் மந்த். என்ன மந்த் கொடுத்துருக்காங்க, செப்டம்பர். செப்டம்பரோட கோடு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோங்க, 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? கிவன் இயருக்கு வந்துட்டு இந்த கோடு 2. ஓகே, மந்தோட கோடு வந்து 5. அடுத்து வந்து இயரோட கோடு வந்து 2. இதைத்தான் நான் உங்களுக்கு 5 ஸ்டெப்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் 5 இதை எழுதிக்கிறோம். எழுதினதுக்கு அப்புறம் இந்த 3 இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு இல்லைங்களா, இதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண நம்மளுக்கு 108ன்னு வரும். வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், 7ஆல் வகுப்போம். 7ஆல் வகுக்கும் போது நம்மளுக்கு மிச்சம் எவ்வளவு கிடைக்குங்க, 3 அப்படின்னு கிடைக்கும். 15 105 மிச்சம் நம்மளுக்கு 3ன்னு கிடைக்கும். அதுதான் வந்து அந்த 3 ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கிடைச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம போயிட்டு இது வந்து லீப் இயர் நார்மல் இயர்னு பார்க்கும்போது நார்மல் இயர் தான் வருது. ஸோ இப்போ 3ஓட கோடு வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வெட்னஸ்டே அப்படின்னு கொடுத்துரும். ஓகேங்களா? இதுவே வந்து லீப் இயரா இருந்து ஜான்வரி அல்லது பிப்ரவரியா இருந்ததுன்னா இப்போ 3ன்னு இருக்குல்ல, நம்ம வந்து -1 பண்ணும். இதுல இருந்தா -1 பண்ணும். அப்ப 2ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? அது வந்து டியூஸ்டே அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் இப்படி லீப் இயரும் ஜான்வரி பிப்ரவரி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அப்படியே வந்துட்டு கண்டுபிடிச்ச கோடுக்கு என்ன டேவோ அதை ஃபைன் பண்ணால் போதும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுதான் வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், இதுதான் வந்து இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சப்போஸ் இன்னுமே புரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி போய் இன்னொரு தடவை ரிவைண்ட் பண்ணி பாருங்க, புரிஞ்சிடும். ஓகேங்களா? இதை விட்டுட்டு இது ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? இது இப்போ மற்ற யூடியூப் சேனல் எப்படி சால்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பேர் அட்டென்ஷன், இந்த 1866 1600 + 20 +
60 இல்லைன்னா 66 அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இதுக்கு வந்து லீப் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஒரு கால்குலேஷன் போடுவாங்க. இதுக்கு கால்குலேஷன் போடுவாங்க, மன்னிக்கணும் 0, இதுக்கு கால்குலேஷன் போடுவாங்க. இப்போ வந்துட்டு இங்கே செப்டம்பர் இருந்துச்சுன்னு பரவாயில்ல. இப்போ வந்துட்டு சப்போஸ் டிசம்பராக இருந்துச்சு அப்படின்னா ஜான் டு டிசம்பர் நம்ம கணக்கு பண்ணோம். ஸோ கால்குலேஷன் வந்து லென்த்தியாக போகும். ஓகேங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே படாது. வீடியோவில் எல்லாம் சூப்பராக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நம்மளாம் சிம்பிள் மெத்தட் அண்ட் பெஸ்ட் மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா மோர் தேன் எனஃப். நான் உங்களுக்கு வந்துட்டு மொக்க மெத்தடையோ கடமைக்குன்னு ஒரு மெத்தடையோ கொடுக்கவே மாட்டேன். நான் கொடுத்துருக்கிற மெத்தட் பெஸ்ட் மெத்தட் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அந்த 5 ஸ்டெப்ஸ் 6 ஸ்டெப்ஸ்னு பை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அண்ட் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறது இதுதான். ஓகேங்களா, இல்லைனா இதுலேயே இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணலாம். இந்த டேக் த கோட் ஆஃப் த கிவன் மந்த் இருக்கீங்களா, இப்போ இதுவே ஜான்வரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெப் கூட நம்ம பார்க்கவே தேவையில்லை. இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ஸ்டெப்பை வந்து இங்கேயே நம்ம கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ லீப் இயராக இருந்து ஜான்வரி பிப்ரவரியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான கோடை நம்ம எடுத்துக்கிட்டா போதும். அதாவது -1 இல்லை 2 நம்ம எடுத்துக்கிட்டா வேலையே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ரெண்டுமே ஒன்று தான். இங்கே பண்ணிட்டு இங்கே பண்ணாலும் ஒன்று தான், இல்லை இப்படி இருந்து போனாலும் ஒன்று தான். போத் ஆர் சேம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதை போய் இப்போ நீங்கள் கூகுள் பண்ணுங்க, 19 செப்டம்பர் 1866 என்ன அப்படின்னு கரெக்டாக வெட்னஸ்டே அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா, லைக் வைஸ் ஒரு டேட்டு, ஒரு மந்த்து, ஒரு இயர் கொடுத்து நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணீங்க. ஒரு 5 சம் 6 சம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இந்த டாபிக் ஃபினிஷ்ட். ஓகேங்களா, ஐ மீன் இந்த டைப் ஃபினிஷ்ட். ஓகேங்களா, இதில் ரெண்டே விஷயம் தான் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது. லீப் இயர் செஞ்சுரி லீப் இயராக இருந்து ஜான்வரி பிப்ரவரியாக இருந்துச்சு அப்படின்னா சப்ராக்ட் 1 ஃப்ரம் ஆட் டேஸ். ஜஸ்ட் இந்த ஆட் டேஸ் சப்ராக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு ஜான்வரியாக இருந்துச்சு அப்படின்னா -1 பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இல்லை இது வந்து 2ன்னு எடுத்துக்கணும். இந்த மந்த் கோடில் 2ன்னு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு உண்டான கோடு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சால்வ் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட 6 சம் இதில் வச்சிருக்கேன். அதையும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். சரிங்களா, சில பேர்த்துக்கு வந்து நான் சொன்னது புரிஞ்சிருக்கும், புரியாமையும் இருக்கும். அடுத்தடுத்த கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். நல்லா கவனிங்க. இப்போ 38வது கொஷின் பாருங்க. இது வந்து அந்த கோடை வந்து நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் ஈஸியாக சால்வ் பண்ணிக்க. வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் ஆன் 25th April 1924? ஓகேங்களா, இந்த இயர் வந்து என்ன இயருங்க? லீப் இயர். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இயர் என்னங்க? நார்மல் இயர். ஓகேங்களா, செஞ்சுரி இயர், லீப் இயர், நார்மல் இயர், அதுக்கப்புறம் டேட் எல்லாமே ஒன்று டிஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம். இப்போ பே யுவர் அட்டென்ஷன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இயரில் லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறோம். செகண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த 24 4ஆல் வகுக்கும்போது மேலே என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ரிமைண்டரால் டச் பண்ணவே கூடாது, எத்தனை ரிமைண்டர் வந்தாலும். அடுத்தது 3வது, அடுத்து கொடுத்துருக்கிற டேட் என்னமோ 25ன்னு எடுத்துப்போம். அடுத்து 4வது என்ன பண்ணுவோம், அந்த ஏப்ரலுக்கு என்ன கோடுன்னு பார்ப்போம். ஏப்ரலுக்கு என்ன கோடுங்க? 6. லீப் இயராக இருந்தாலும் அதே தான், நார்மல் இயராக இருந்தாலும் அதே தான், 6. அடுத்து 5வது ஒன்று என்ன பண்ணுவோம், இந்த 1924க்கு நம்ம என்ன கோடுன்னு பார்ப்போம். 0, இயர் கோடு 0. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணுறோம். 24 6 30, 25 6 31. இதை ஆட் பண்ணால் 61. 7ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வருங்க? 9 7 56, மிச்சம் 5 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த 5 இங்கே என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? லீப் இயர் அப்படின்னு பார்த்துருக்கோம். நான் லீப் இயராக இருந்தால் என்ன சொன்னேன்? ஜான்வரியோ பிப்ரவரியோ இருந்தால் தான் -1 அப்படி பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் இங்கே லீப் இயர் தான், ஆனால் இது ஏப்ரல். அப்போ எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த 5க்கு உண்டானதை பார்த்தா போதும். 5க்கு இங்கே என்ன இருக்குங்க? ஃப்ரைடே அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஃப்ரைடே. நீங்கள் வேணால் கூகுள் போயிட்டு இப்போ ஜஸ்ட் வந்துட்டு வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் ஆன் 25th April 1924ன்னு போடுங்க. கரெக்டாக ஃப்ரைடேன்னு வரும். புரிஞ்சிச்சா? இவ்வளோ தான் இந்த ஸ்டெப்ஸ். இப்போ அதை விட்டுட்டு இப்போ நார்மலாக நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1924 1600 + 300 + 24ன்னு பிரித்து இதுக்கு தனியாக போட்டுருவாங்க. நான் என்னமோ பெரிய எம்பட தான் பெஸ்ட்டு, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்லாம் நான் சொல்ல வர கிடையாது. இங்கே நம்ம என்ன வேணால் பண்ணிடலாம். பட் எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு எது கை கொடுக்குமோ அதைத்தான் நம்ம இப்போ பிடிச்சே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதை தெரிஞ்சு வச்சுக்கணும், நல்லது. அதுக்காக நான் சொல்கிறேன். அவங்களது ஃபஸ்ட்டு, நம்மளது டாப்பு, அதுக்குள்ளே நான் போகவே விரும்பல. இப்போ பிடிச்சே நம்ம அதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா தி பெஸ்ட். ஓகேங்களா, நாம தான் வாங்க போகிறோம், அவங்கெல்லாம் கிடையாது. ஓகேவா, அதையும் மனசில் வச்சுக்கோங்க. எதுவும் அதிகமாக பேசல, அதிகமாக பேசியிருந்துன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா சாரி. இப்போ அடுத்து இந்த 38வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா, இப்போ 39th கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். 18 ஜான்வரி 2016. ஓகேங்களா, இந்த 2016 என்னங்க? லீப் இயர். ஓகேங்களா, இதை வந்து நான் 2 விதமாக சொல்கிறேன். 2 விதமாக மீன்ஸ் அப்படியே சொல்லி கொடுத்தேன்ல, அந்த கீழே இருக்கிற லீப் இயரை நம்ம மேலே கொண்டு போய் கோடு கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். ரெண்டுமே சொல்கிறேன் பாருங்க. பே யுவர் அட்டென்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்? கொடுத்துருக்கிற வருஷத்தில் லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கணும். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணிக்கணும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 16 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஈவு கிடைக்கும்? அதாவது ஈவுனா அந்த கோஷன்ட் எவ்வளோ கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். நம்பர் 2. மூணாவது என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்கிற டேட் எழுதிப்போம். அடுத்து ஜான்வரிக்கு உண்டான கோடு என்னங்க? இது வந்து லீப் இயர். ஓகேங்களா, அப்போ லீப் இயருக்கு என்ன கோடு நம்ம போடுவோம்? -1 அப்படின்னு போடுவோம். இதை -1 போட்டுக்கிறோம். அடுத்து
அடுத்தது வந்துட்டு 2016க்கு நம்ம என்ன கோடு வச்சிருக்கோம், இங்க பாருங்க 2000 to 2099 6 அப்படிங்கிற கோடு. இதை நம்ம போடுறோம். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 20 38 அப்படின்னு கிடைக்கும். -1 + 6ங்கிறது 5 அப்படின்னு கிடைக்கும். 38ல 5 38 5 கூட்டினா எவ்வளவு கிடைக்கும்? 43. இதை 43 7ஆல வகுத்தோம் அப்படின்னா 6 7 42 + 1 அப்படின்னு கிடைக்கும். அந்த 1 அப்படிங்கிறதுக்கான கோடு என்னங்க? மண்டே. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? மண்டே. ஓகேங்களா? இப்போ நீங்க கூகுள் போய் பண்ணி பாருங்க, கரெக்டா மண்டேன்னு வரும். ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகேங்களா? ஐ மீன் இப்படி பண்ணலாம். இல்ல அப்படின்னா சேம் அந்த இன்னொன்னே சொல்றேன் பாருங்க. 2016ல 16ன்னு எடுப்போம். 16 4ஆல வகுத்தோம் அப்படின்னா 4 நம்மளுக்கு கோஷன்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் டேட் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜான்வரி இருக்குமா, நார்மலா நம்ம 0னே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 2016க்கு நம்ம என்னன்னு போட்டு வச்சிருப்போம், 6 அப்படிங்கிற அந்த இயர் கோட போட்டு வச்சிருப்போம். ஆட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குங்க? 20 38 38 6 44. ஓகேங்களா? 44 7ஆல வகுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6 + 2 அப்படின்னு கிடைக்கும். இங்க 2ன்னு கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க ஜனவரிக்கு -1ன்னு இருக்கா, அதனால நம்ம -1 பண்ணோம், நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 1 அப்படின்னு கிடைக்கும். அந்த 1க்கு உண்டானது என்னங்க? மண்டே. ஓகேங்களா? ஸோ நீங்க பெட்டர் என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான கோடு எடுத்து அப்படியே நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்குமா எப்படி சால்வ் பண்ணணும்? அதாவது லீப் இயர்ல இப்படி இருந்தா எப்படி சால்வ் பண்ணணும், லீப் இயர்ல ஜான்வரி அல்லது பிப்ரவரி இருந்தா இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். இதே பிப்ரவரி இருந்தா சேம் இந்த 2ங்கிறத நீங்க எடுத்து இந்த 1க்கு -1க்கு பதிலா 2 அப்படிங்கிறத போட்டு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? மீதி இருக்கிற 4 கொஸ்டினையும் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கூகுள்ல நீங்க ட்ரை பண்ணுங்க, அந்த டே போட்டு டப்புன்னு இந்த கான்செப்டை முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ 40th கொஸ்டின் பார்க்கலாம். 5 February 2025. ஓகேங்களா? இது என்னங்க? லீப் இயரா நான் லீப் இயரா? நான் லீப் இயர் இல்ல நார்மல் இயர்னு சொல்லலாம். ஸோ அதனால 25 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 25 நம்ம 4ஆல வகுத்தோம் அப்படின்னா 6ன்னு தான் போடுவோம். ஓகேங்களா? 25 4ஆல வகுத்தோம்னா 6 நாங்க 24, மிச்சம் 1. இதை எடுக்கக்கூடாது, இதை மட்டும் தான் எடுக்கணும். 6ன்னு எடுப்போம். அடுத்து 5 பிப்ரவரிக்கு உண்டான கோடு என்னங்க? இது வந்து நார்மல் இயர். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும்? 3 அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2025க்கு நம்ம என்னென்னு போடுவோம்? 2000 to 2099க்குள்ள 6 அப்படின்னு இருக்கு. இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 31 5 3 8 6 31 8 39 ஒரு 6 45 அப்படின்னு கிடைக்கும். 45 நம்ம 7ஆல வகுத்தோம் அப்படின்னா 6 7 42 + 3 அப்படின்னு கிடைக்கும். 3க்கு உண்டான கோடு என்னங்க? வெட்னஸ்டே. ஓகேங்களா? இங்க இருக்கு பாருங்க. அப்ப இந்த கேள்விக்கு பதில் வெட்னஸ்டே. புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்து 41th கொஸ்டின் 31 January 2000 இதை பார்க்க போறோம். இது என்ன இயருங்க? லீப் இயர். ஓகேங்களா? ஸோ இப்போ 00 அப்படியே எடுக்கிறோம். இந்த 004ஆல பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மறுபடியும் 00 தான் கிடைக்கும். அடுத்து 31 எழுதுறோம். ஜான்வரிக்கு என்ன கிடைக்க போகுதுங்க? -1. ஏன்னா நம்ம லீப் இயர். ஸோ -1 நம்ம பார்க்குறோம். 2000க்கு நம்ம பார்க்க போறோம்? 6ன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? 31 -1 30 30 + 6 36. இதை 7ஆல வகுத்தோம் அப்படின்னா 35 + 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த 1க்கு உண்டான கோடு என்னங்க? மண்டே. அப்ப இந்த கேள்விக்கு பதில் மண்டே. ஓகேங்களா? இது இன்னொரு விதமா நான் சால்வ் பண்ற பாருங்க. நார்மலா நான் இப்ப முன்னாடி சொல்லி கொடுத்தேன்ல, இப்போ ஜஸ்ட் சிம்பிள் அப்படியே தான் 00 போட்டுட்டு 00 போட்டுட்டு 31ன்னு போடுவோம். இந்த இடத்துக்கு நம்ம என்ன எடுப்போம்? ஜான்வரிக்கு உண்டான கோடு வந்து 0ன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் 6ன்னு போட்டுட்டு 37ன்னு ஃபைன் பண்ணுவோம். அப்ப இந்த 37 7ஆல வகுத்தோம் அப்படின்னா 35 + 2. ஓகேங்களா? இந்த 2ல -1 பண்ணும். ஏன்னா இதுக்கப்புறம் மைனஸ் பண்ணும். அதனால நீங்க என்ன பண்றீங்க? இந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? நான் அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். 1 அப்படின்னு வரும். 1க்கு உண்டான கோடு மண்டே. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருச்சா? பிடிஎஃப்ல உங்களுக்கு எடிட் பண்ணி இதை மாற்றிருப்பேன். நான் டிரைவ்ல வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். பிரிண்ட் போட்டவங்க கொஞ்சம் இதை மட்டும் மாற்றி எழுதிக்கிங்க. பிரிண்ட் போடாதவங்க இதை பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி பிரிண்ட் போட்டுருங்க. அதாவது முன்னாடி வந்து இந்த பேராகிராஃப் இருக்கும். சாரி, பேராகிராஃப் இல்லை, இந்த 2 லைன் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து செஞ்சுரி, லீப் இயர் செஞ்சுரியாக இருந்தால் சப்ராக்ட் 1 ஃப்ரம் ஆட் டேஸ். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கும், தேவையில்லாதவாக இருக்கும். இதை கொண்டு போய் கட் ஷார்ட் பண்ணி இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அதையும் காமிக்கிறேன் பாருங்க. இதில் பாருங்களேன், செக் தி கிவன் இயர் அண்ட் மந்த். இப்போ லீப் இயராக இருந்தால் லீப் இயர் மந்த் கூட நம்ம எடுத்துக்கணும். நார்மல் இயராக இருந்தால் நார்மல் மந்த் கூட எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதை எடுத்துட்டோம்னா சிம்பிளாக வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இதே அதாவது கிடச்சிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுவோம். எக்ஸாம் ஹாலில் சப்போஸ் நம்ம அவசரத்தில் வந்துட்டு இந்த 2 டக்குன்னு வந்துட்டு 2னுடைய கூட என்னங்க டியூஸ்டே, அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா வம்பா போயிடும்ல. ஸோ அதனால தான் வந்துட்டு எனக்கு இந்த ஐடியா முன்னாடியே தோணுச்சு. பட் பிடிஎஃப் கொடுக்கும்போது எடிட் பண்ணணும்னு எனக்கு தோணல. பட் இப்போ நான் பண்ணிட்டேன். சாரி, எனக்கு இப்போ தான் தோணுச்சு. சரிங்களா? ஸோ த பெஸ்ட்னா நான் இதை தான் சொல்லுவேன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொண்டுட்டு வந்துக்குங்க. சரிங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்தவங்க ஒரு பெனில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பேப்பரில் எழுதி அந்த இடத்துக்கு பேஸ்ட் பண்ணிடுங்களேண்ணா, வேலை முடிஞ்சு போச்சு. 42வது கொஸ்டின் பாருங்க. வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் ஆன் 19 செப்டம்பர் 2000 அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 00ன்னு எடுத்துப்போம். இந்த 00 நம்ம 4ஆல வகுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 00 தான் கிடைக்கும்.
அதுக்கப்புறம் டேட் எடுத்துக்கிறோம். கொடுத்துருக்கிற லீப் இயர் நார்மல் இயருங்களா? லீப் இயர் தான். ஆனால் செப்டம்பர் தான். அப்போ சேம் கோட் தான் வரப்போகுது. ஸோ 5 ஓகேங்களா? 2000 எதுக்குள்ளே இருக்குங்க? 6 அப்படிங்கிறதுக்குள்ள கோடில் இருக்குது. அப்போ 6 போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 19 5 24 30 அப்படின்னு கிடைக்கும். 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா 28 + 2 அப்படின்னு கிடைக்கும். 2க்கு உண்டான கோட் எடுங்க, டியூஸ்டே. அப்போ இந்த கேள்விக்கு பதில் 42க்கு டியூஸ்டே. சிம்பிளாக முடிஞ்சு போச்சா? டக்குன்னு வேலை முடிஞ்சு. நம்ம -1 அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அந்த கோட் அப்படியே எடுத்துட்டோம். இனிமேல் அப்படியே சால்வ் பண்ணலாம். 43வது கேள்வி பாருங்க. வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் ஆன் 24 Jan 1900? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் 2 டிஜிட் ஆஃப் கிவன் இயர் எடுத்துப்போம். அதை 4ஆல் வகுக்கும்போது நம்மளுக்கு மறுபடியும் 00 தான் கிடைக்கும். அடுத்து வந்து கொடுத்துருக்கிற டேட் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்கிற இயர் லீப் இயரா இல்லை நார்மல் இயரான்னு பார்ப்போம். இந்த இடத்துக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். லீப் இயர்னாலும் ப்ளஸ் செஞ்சுரி லீப் இயர் ரெண்டுமே வந்து லீப் இயர்க்குள்ளே வந்துடும். நார்மல் இயர் ப்ளஸ் செஞ்சுரி இயர்னு இருக்கும் இல்லைங்களா? அது வந்து நார்மல் இயர்க்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். லீப் இயர் செஞ்சுரி லீப் இயர்க்குள்ளே வந்துடும். நார்மல் இயர் செஞ்சுரி இயர் நார்மல் இயர்க்குள்ளே வந்துடும். லீப்புன்னு இருந்தால் அது லீப் இயர், நார்மல் செஞ்சுரி இயர் நார்மல் இயர்க்குள்ளே. ஓகேங்களா? வேறு எந்த கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். கோடு இந்த 2 மட்டும் தான். தயவு செஞ்சு யூடியூப்பில் போடுற மாதிரி +1 +2 144 அது வந்து இதை பண்ணணும் அதுக்குள்ளே எல்லாம் போயிடாதீங்க தங்கங்களே. ஓகேங்களா? நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு தான் பெஸ்ட்டுன்னு புரியும். ஓகேவா? இப்போ 24ன்னு போட்டோமா? அடுத்தது வந்து ஜூனுக்கு உண்டான கோடு என்ன போட போகிறோங்க? 4 அப்படின்னு போட போகிறோம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. லீப் இயராக இருந்தாலும் சரி, நான் லீப் இயராக இருந்தாலும் சரி, ஜானுக்கும் பிப்ரவரிக்கும் மட்டும்தான் மாறும். மற்றது எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? அடுத்தது 1900 எதுக்குள்ளே வரும்? 0க்குள்ளே வரும். 24 + 4 28. 7ஆல் வகுத்தோம்னா 0 தான். அப்போ 0க்கு என்ன கோடு வருங்க? சண்டே. அப்போ இந்த கேள்விக்கு பதில் சண்டே. புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். 44வது கேள்வி பாருங்க. வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் ஆன் 12 January 1700? ஓகேங்களா? என்னடா வெறும் 00 வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் நார்மல் இயர், அடுத்தது வந்துட்டு நார்மல் இயர், லீப் செஞ்சுரி இயர், அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல் இயரில் ஜான் பிப்ரவரி இப்படி தான் எடுத்துகிட்டு வந்தேன். சரி, இதை வேணால் நான் இயர் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்படியே இருங்க. பட் பிடிஎஃப்ல வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணல. அதை சேஞ்ச் பண்ணால் எல்லாத்துக்கும் மாறும். வேண்டாம், இதுவே இப்போதைக்கு இருந்துட்டு போதும். நாட் பேட். ஓகேங்களா? இப்போ சால்வ் பண்ணலாமா? 00க்கு என்ன வருங்க? 00 தான் வரப்போகுது. அடுத்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது 00 தான். அடுத்து வந்து 12 வந்துடும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கொடுத்துருக்கிற இயர் லீப்பா நார்மல் இயரான்னு பார்க்க போகிறோம். ஆப்வியஸ்லி நார்மல் இயர், அதாவது செஞ்சுரி இயர்க்குள்ளே வரும். அப்போ நார்மல் இயரே போட்டுக்கலாம். ஜனவரியோட கோடு என்னங்க? 0. ஓகேங்களா? இப்போ அடுத்தது 1700 எதுக்குள்ளே வருங்க? 4 அப்படின்னு வரும். 12 4 16. 7ஆல் வகுக்கும்போது 14 + 2 அப்படின்னு வரும். 2க்கு உண்டான கோடு என்னங்க? டியூஸ்டே. அப்போ இந்த கேள்விக்கு பதில் டியூஸ்டே. சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம வந்து என்ன டே தலைவரை பார்த்துட்டோம். அடுத்து வந்து தலைவருக்குள்ளே இருக்கிற ஒரு தலைவரை பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு அந்த மந்தில் அந்த புதன்கிழமை எந்த தேதி எல்லாம் வரும் அப்படின்னு கேட்பாங்க. வாட் டேட்ஸ் ஆஃப் April 2001 வெட்னஸ்டே ஃபால்? அதாவது ஏப்ரல் 2001 புதன்கிழமையில என்னென்ன தேதி எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம இந்த டே பார்த்தோம் இல்லைங்களா? இதே டைப் தான். இதில் ஒன்று எக்ஸ்ட்ரா மட்டும் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஒன்று மாற்றிட்டு எப்படின்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இயர் எடுத்துப்போம். இயரோட லாஸ்ட் டிஜிட் 01. அது வந்து 4 டிவைட் ஆனால் 00 தான் வரப்போகுது. ஏன்னா 01 02 03 இருந்தாலுமே வந்து 0ன்னு தான் நம்ம எடுப்போம். கோஷன்ட் வேறு எதுவும் போட முடியாது. 04 இருந்துன்னா 1ன்னு வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்தது என்ன பண்ணுவோம்? இங்கே வந்து டேட் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணிப்போங்க? ஜஸ்ட் 1 அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? இது எப்படி அப்படின்னா சால்வ் பண்ணும்போது புரியும். அடுத்தது ஏப்ரலுக்கு உண்டான கோடு என்னங்க? 6. அடுத்து 2001 உண்டான கோடு என்னங்க? 6. ஓகேங்களா? ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 14 அப்படின்னு வரும். அதாவது 12 13 14 7ஆல் வரும்போது நம்மளுக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 0 அப்படிங்கிறது என்னங்க? சண்டே அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த சண்டே அப்படிங்கிறது எதனோட டேட்டுங்க? 1 ஏப்ரலோட டேட். ஏன்னா நம்ம இங்கே டேட் வந்து 1ன்னு எடுத்திருக்கோம். ஸோ 1. அப்போ 2 வந்து என்ன வருங்க? மண்டே வரும். 3 வந்து டியூஸ்டே வரும். 4 வந்து வெனஸ்டே வரும். நம்மளுக்கு வெனஸ்டே தான் கேட்குறாங்க. இப்போ 4 வெனஸ்டே அப்படின்னா 4 கூட 7 கூட்டினா 11 வெனஸ்டே வரும். 11 கூட 7 கூட்டினா 18 வெனஸ்டே வரும். 18 கூட 7 கூட்டினா 25 வெனஸ்டே வரும். ஸோ 4 11 18 25 ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்கு? இங்கே இருக்கா. ஸோ இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? புரிஞ்சுதா என்ன பண்ணியிருக்கோன்னு? இங்கே டேட் இருக்காது தங்கங்களே. அந்த டேட்டுக்கு பதிலாக நம்ம 01 நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? எடுத்துக்கணும். மற்றதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே சால்வ் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து அந்த கோடு கிடைக்கும். இந்த கோடை தான் நம்ம வந்துட்டு இந்த கோடுக்கு ஒரு டே கிடைக்கும் இல்லைங்களா? அந்த டே தான் 1ஆம் தேதிக்கான டே. அதை வச்சு மிச்ச டே நம்ம ஃபைன் பண்ணிட்டு கேள்வி என்ன கேட்குறாங்களோ அதை சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுதுங்களா? இன்னும் 5 கொஸ்டின் வச்சிருக்கேன்ல, அதை சால்வ் பண்ணும்போது புரியும். சரிங்களா?
புரியாதவங்களுக்கு. 46வது கேள்வி பாருங்க. ஆன் வாட் டேட்ஸ் ஆஃப் ஆகஸ்ட் 2013 ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 13 எழுதிப்போம். 13 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா 3 12 3 வந்துடும். அடுத்து ஆகஸ்ட்டுக்கு நம்ம 01, ஏன்னா டேட் இல்லை, நம்ம 01 வச்சு தான் நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். ஈஸியான மெத்தட். ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன பண்ணுவோம், ஆகஸ்ட்டுக்கு உண்டான கோடு என்னன்னு போடுவோம், 2 அப்படின்னு போடுவோம். 2013 எதுக்குள்ளே வந்துருங்க, 6 அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடும். ஆட் பண்ணோம்னா 13 3 16 17 18 19 25 அப்படின்னு வரும். மிச்சம் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு, 4 கிடைக்கும். இந்த 4 அப்படிங்கிறது என்ன டேல வருங்க, தேர்ஸ்டே அப்படின்னு வரும். ஓகேங்களா. அப்போ அந்த தேர்ஸ்டே தான் வந்து 1. ஓகேங்களா. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, சண்டே கேட்குறாங்க. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. ஓகேங்களா. 2 3 4 4 தான் சாட்டர்டே அப்படின்னா 7 ஆட் பண்ணால் 11, 7 ஆட் பண்ணால் 18, 7 ஆட் பண்ணால் 25. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் ஏ தான் பதில். ஓகேங்களா, புரிஞ்சுதா. அடுத்து 47வது கேள்வி பாருங்க. ஜூலை 2004 மண்டே எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. 2004 நம்ம 04 போட்டுப்போம். 04 4ஆல் வைக்கும்போது நம்மளுக்கு 01 கிடைக்கும். அடுத்து வந்து ஜூலைக்கு 01ன்னு எடுத்துப்போம். ஜூலைக்கு உண்டான கோடு என்னங்க, 6. அடுத்தது வந்துட்டு 2004 எதுக்குள்ள வரும், சேம் 6. ஓகேங்களா. இது வந்து 12 13 14 18 18 7ஆல் வகுக்கும்போது மிச்சம் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். அந்த 4க்கு உண்டான கோடு என்னங்க, சேம் தேர்ஸ்டே தான். தேர்ஸ்டே வந்து 1ஆம் தேதி நம்ம எடுத்துக்கணும். 2 வந்து ஃப்ரைடே, அடுத்து வந்துட்டு 3 சாட்டர்டே, 4 வந்து சண்டே, 5 வந்து மண்டே. இப்போ இது கூட 7 கூட்டினா 5 7 12 12 7 19 19 7 26. 5 12 19 26 எங்க இருக்குங்க, ஆப்ஷன் சியில் இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரிங்களா. சிம்பிளா முடிக்கிறோம்ல. 48வது கேள்வி பாருங்க. ஜனவரி 1996 டியூஸ்டே எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 96 எழுதிக்கிறோம். இதை நம்ம 4ஆல் வகுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 மிச்சம் 24 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜான்வரி நம்ம டேட் வந்து 01ன்னு எடுத்துப்போம். ஜான்வரி கோடு என்னங்க, 96 வந்து லீப் இயருங்களா. லீப் இயர்னா ஜனவரிக்கு உண்டான கோடு என்ன எடுப்போம், -1 எடுப்போம். இந்த 01 இந்த -1 நம்ம இப்போ தான் அடிச்சு விட்டுறலாம். அடுத்து வந்து என்ன கிடைக்கும், 1996 எதுக்குள்ள வரும், 0க்குள்ள தான் வரும். ஓகேங்களா. 120ன்னு கிடைக்கும். 120 நம்ம 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1 7 7 மிச்சம் 50, 7 7 49 மிச்சம் 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த 1 அப்படிங்கிறது எதுக்குள்ள வந்துருங்க, சண்டே அப்படின்னு கிடைக்கும். இந்த 1 தான் சண்டேனா நம்ம 1 ஆகஸ்ட் தான் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்க, டியூஸ்டே கேட்குறாங்க. டியூஸ்டே வந்து 2ன்னு வரும். அப்போ 7 கூட்டினா மிச்சம் எவ்வளவு, 9 9 7 16 16 7 23. சரிங்களா. 23 7 30. இது எங்க இருக்குங்க, ஆப்ஷன் பியில் இருக்கு. 48க்கு ஆப்ஷன் பி. சரிங்களா. 49வது கொஸ்டின் பாருங்க. ஆன் வாட் டேட்ஸ் ஆஃப் பிப்ரவரி 1600 சாட்டர்டே ஃபால் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 00ன்னு எடுத்துப்போம். 004ல் பண்ணுவோம், மறுபடியும் 00 தான் வரப்போகுது. அடுத்து வந்து பிப்ரவரிக்கு நம்ம என்ன எடுத்துப்போம், 01 தான் எடுத்துப்போம். இப்போ பாருங்க, பிப்ரவரி 1600. ஓகேங்களா. இந்த 1600 அப்படிங்கிறது எதுக்குள்ளே வரும், செஞ்சுரி லீப் இயர்க்குள்ளே வரும். ரெண்டுமே ஒன்று தான், செஞ்சுரி இயர் லீப் இயர்னாலும். அப்போ நம்ம பிப்ரவரிக்கு என்ன கோடுன்னு எடுத்துப்போம், 2ன்னு எடுத்துப்போம். அடுத்தது வந்துட்டு 1600 நம்ம எதுக்குள்ளே எடுத்துப்போம், 6ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா. 8 9 9 வகுத்தல் 7 எவ்வளோ பாருங்க, மிச்சம் 2 அப்படின்னு வரும். 2க்கு உண்டான கோடு என்னங்க, டியூஸ்டே அப்படின்னு வரும். சரிங்களா. 2க்கு உண்டான கோடு டியூஸ்டே. இப்போ இந்த 2 தான் வந்துட்டு அந்த டியூஸ்டே தான் வந்துட்டு 1ஆம் தேதி. ஓகேங்களா. அவங்க என்ன கேட்குறாங்க, சாட்டர்டே கேட்குறாங்க. ஒன்றா பின்பக்கம் வரலாம், இல்லை அப்படின்னா வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே போட்டுட்டு 2 3 4 5 போடலாம். 5 கூட 7 கூட்டினா 12, 12 கூட 7 கூட்டினா 19, 19 கூட 7 கூட்டினா 26. எங்க இருக்குங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. 49வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரிங்களா. லாஸ்ட் 2 கொஸ்டின். இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இங்கே 15th கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. இவ்வளோ நேரம் நம்ம சால்வ் பண்ணியிருக்குன்னு ஒரு ட்ரை கொடுங்க. இப்போ பாருங்க, அக்டோபர் 1200 டியூஸ்டே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 1200னா 00. திரும்ப ஒன்று நினச்சிக்காதீங்க, என்னடா 00 வச்சிருக்கேன் அப்படின்னு. நான் ஆக்சுவலாக என்ன இதில் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, லீப் இயர், நார்மல் இயர், செஞ்சுரி லீப் இயர், அதில் வந்து இந்த 00 கொஞ்சம் அதிகமாக சிக்கிடுச்சு. அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா. அதில் ஜனவரி பிப்ரவரி அதெல்லாமே கலந்துருக்கும். ஓகேங்களா. இப்போ 00 வைப்போம். அடுத்து வந்து 00 தான் வரப்போகுது 4ஆல் இது பண்ணும்போது. அடுத்தது வந்துட்டு டேட் வந்து நம்ம என்ன எடுப்போம், 01ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா. அக்டோபர் 1200 அக்டோபர்னு வந்துட்டாவே நம்ம எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஜனவரி பிப்ரவரி இருந்தால் தான் அது லீப் இயர் இல்லையா நம்ம பார்க்கணும். ஸோ அப்படியே அக்டோபருக்கு நம்ம என்ன கோடு போட்டுக்குவோம், 0 போட்டுக்குவோம். அடுத்து 1200 எதுக்குள்ளே ஃபால் ஆக போகுதுங்க, 6 அப்படிங்கிறதுக்குள்ளே ஃபால் ஆகுது. 7 7ஆல் வகுத்தா நம்மளுக்கு 0 கோடு எதுக்கு வருங்க, சண்டேக்குள்ளே வரும். அப்போ 1 தான் சண்டே அப்படின்னா 2 வந்து மண்டே, 3 வந்து டியூஸ்டே. 3 டியூஸ்டேனா 3 7 10 10 7 17, அடுத்து 17 7 24. ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. சால்வ் பண்ணவங்களுக்கு ஷபாஷ், சால்வ் பண்ணாதவங்க பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். விச் 2 months in a year have சேம் கேலண்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அதாவது 2 மாதம். இப்போ இந்த கேள்வி நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். நான் அதனால தான் வந்து லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஓகேங்களா.
ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கேலண்டர் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போ எல்லா மாசமும் இப்போ இந்த வருஷம் எல்லா மாசமும் எப்படி இருக்கோ இதே தான் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த எல்லா மாசமும் இன்னொரு இயர்ல வரப்போகுது. 1900ல இப்போ எல்லா மாசமும் என்ன இருக்கோ அந்த 12 மாசமும் அதே மாதிரி 2400 இல்லை 2040 அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லா மாசமும் சேம் வரணும். அதுதான் வந்துட்டு சேம் கேலண்டருக்கு உண்டான அர்த்தம். ஆனா இவங்க இதுல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்குள்ளேயே நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு வருஷத்துக்குள்ள எந்த 2 மாசத்துக்கு சேம் கேலண்டர். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஜான்வரி 1ஆம் தேதி திங்கக்கிழமை அப்படின்னா இதே மாதிரி எந்த மந்த்துக்கு வந்துட்டு 1ஆம் தேதி திங்கக்கிழமை வரும் அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. ஓகேங்களா? அண்ட் இது கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம மூவ் பண்ணுமே தவிர்த்து நம்மளா ஜென்ரலா வந்து யோசிச்சு எடுக்கவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங் டேட்டை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், எண்டிங் டேட்டோ இதெல்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லை. ஓகேங்களா? அதுக்கான காரணம் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் கொடுத்துருக்குற ஆப்ஷன் ஜூன் டு அக்டோபருங்களா? ஜூனில் எத்தனை டேஸ் இருக்குது? 30 டேஸ் இருக்குது. ஜூலையில் வந்துட்டு எவ்வளோ டேஸ் இருக்கும்? 31. ஆகஸ்ட்டில் எவ்வளோ இருக்குங்க? 31. ஓகேங்களா? செப்டம்பரில் எவ்வளோ இருக்குங்க? 30 அப்படின்னு இருக்கும். அக்டோபரை நம்ம பார்க்க தேவையில்லை. இதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 30 30 60 62 வரும், 122 வரும். இது 7ஆல் வகுப்படும்னா வகுப்படாது. இதை நம்ம எடுக்கவே தேவையில்லை. ஸோ அப்படியே விட்டுறோம். அடுத்து வந்து ஏப்ரல் டு செப்டம்பர். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் போக தேவையில்லை. ஓகேங்களா? ஏப்ரல் வந்து எவ்வளோ இருக்கும்? நான் உங்களுக்கு இதுக்காக சொல்லி கொடுக்குறேன். இதில் ஒன்றே ஒரு ரூல் தான். இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஏப்ரல் ஜூலை தான் ஆன்சர். பட் இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ ஏப்ரலில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 31 நாள், மன்னிக்கணும் 30 நாள், மேல வந்துட்டு 31, ஜூனில் வந்துட்டு 30, ஜூலையில் 31, ஆகஸ்ட்டில் 31. ஓகேங்களா? ஸோ 1 + 1 + 1 3, 3 3 9 12 15 153 அப்படின்னு வரும். இதுவும் ரூல்ட் அவுட். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஏப்ரல் டு ஜூலை. உன்னிப்பாக கவனிங்க. இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்களேன். இங்கே ஏப்ரலுக்கு 30 இருக்கு, மேக்கு 31 இருக்கு, ஜூனுக்கு 30 இருக்கு. இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 91 அப்படின்னு கிடைக்கும். அதாவது 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா 0 அப்படின்னு வரும். அப்போ இப்போ ஏப்ரல் மாசத்துல 1ஆம் தேதி திங்கக்கிழமை அப்படின்னா அதே மாதிரி ஜூலைல 1ஆம் தேதி திங்கக்கிழமை தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கேள்விக்கு பதில் சி. இங்க சில பேருக்குன்னு இல்லை, எனக்குமே வந்த டவுட், எல்லாத்துக்கும் இயல்பா தோன்றது வந்து என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாசம் வந்து 30 நாள், ஜூலை மாசம் வந்து 31 நாள், நீங்க எப்படி வந்துட்டு இது ரெண்டும் சேம் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே டவுட் வரும். இயல்பான ஒன்று தான். அதுக்கப்புறம் தான் நான் எஸ்எஸ்சி குரூப்ல கேட்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சொன்னது, ப்ரோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டேட்டை மட்டும் தான் நீங்க பார்க்கணும், அந்த எண்டெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. ஓகேங்களா? விச் 2 months in a year have a same calendar. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஸ்டார்டிங் வந்து சேமா இருந்துட்டா போதும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இது ஆக்சுவலா எஸ்எஸ்சியோட கொஸ்டின் நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த கொஸ்டின் வந்து டைப் பண்ணி பாருங்க, டெக்ஸ்ட் புக்ல உங்களுக்கு வரும். சேம் ஏப்ரல் ஜூலையே தான் சொல்லும் ஆன்சர். ஓகேங்களா? அதாவது அந்த ஃபர்ஸ்ட் 2 மந்த்தும் 2 டேவும் சேமா இருந்துட்டா போதும். 30 நாள் 31 நாள்லாம் எதுவுமே பார்க்க தேவை. இதுக்கு ஒரு சிம்பிள் லாஜிக் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரிமைண்டர் வந்து 0 வந்துட்டா அந்த 2 மாசமும் ஒரே நாள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம பார்த்தோம்னா இதுல 30 31 லைட்டா இடிக்கும். அதுக்குள்ள போக வேண்டாம். அவங்க வந்து ஜஸ்ட் நீங்க ஸ்டார்டிங் டேட்டை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க. ஏப்ரலும் ஜூலைலும் ஸ்டார்டிங் டேட் வந்து அந்த டே வந்து கரெக்டா திங்கக்கிழமை இருக்கும், செவ்வாய்னா இருக்கும். அந்த 7 நாள்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டினை மட்டும் கவனமா உள்வாங்கிங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு வந்து நன்றி. தேங்க்யூ. அடுத்த டாபிக் வந்து பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ். இந்த வீடியோ வந்துட்டு இப்போ அப்லோட் ஆகிருக்கும். அட்மீன்ஸ் காலையில் ஒன்றா இதை வந்து சாயந்தரம் இல்லைனா அடுத்த நாள் காலையில் கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்துடும். 10 நாள் கழிச்சோ 15 நாள் கழிச்சோலாம் கொடுக்க மாட்டேன். இது வந்து ஈஸி டாபிக், நம்ம முடிச்சிடலாம். இது எனக்கு தெரிஞ்சு அரித்மெட்டிக்கல் ரீசனிங் கேலண்டர் தான் வந்து நம்மளை என்ன வேலை வாங்கிருச்சு, கொஞ்சம் லென்த்தியாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாமே ஈஸி தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 2 மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுக்கணும். இதெல்லாம் நோட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த டாப்பிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டியது சைடில் நோட் பண்ணிட்டே வாங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொடுங்க. ப்ராக்டிஸ் செஷன் அப்போ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அண்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிஎஃப் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு புரியும். ஐம் கோயிங் ஃபைன். அண்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு தவறாக நடக்கும். அந்த மாற்றி சொன்னது அது வந்து நான் இயல்புன்னு சொல்ல மாட்டேன். நான் இன்னும் கவனமாக இருந்துக்கிறேன். வேணும்னு பண்ணுறதோ இல்லை சும்மா கடமைக்குன்னு பண்ணுறதோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அது என்னையும் அறியாமல் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது அது நடக்கிறது. நான் இத்தனைக்கும் வீடியோ எடுத்துட்டு அந்த எடிட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது நான் செக் பண்ணி தான் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டே போகும்போது லைட்டாக வாய் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கோங்களா. அப்போ வந்துட்டு அப்போது நான் நல்லா தான் உன்னிப்பாக கவனிப்பேன். பட் என்னை மீறியும் அது நடந்துருது. ஸோ இதை நான் இயல்புனே எடுத்துக்கிறேன். சொல்லிடுறேன்ல. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். அண்டு அதை கமெண்ட்ல சொல்றவங்களுக்கு ரொம்ப நன்றி. திரும்பவும் அந்த எஸ்பிடி ப்ரோக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் அந்த 2 கொஸ்டின் மென்ஷன் பண்ணியது அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரிங்களா? எதுவும் தப்பு இருந்தால் ஃபர்ஸ்ட் மன்னிச்சிடுங்க, சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன்.
இன்னும் எதுவும் சரியாக இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் அதை அப்ரிசியேஷன் நான் ஏற்றுக்கிறேன். எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்த வீடியோ பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் அதில் சந்திப்போம். டேக் கேர், பபாய். தேங்க்யூ.